ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7, 8, 9. பைபிள் இல்லாதவங்க பைபிள் இருக்கிறவங்க பக்கத்தில் கூட உட்காந்துக்கோங்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வசனங்கள் முடிய. தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆமென். பாருங்க, அதிலே 4வது வசனத்தை பாருங்க. அவனவன் தன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதல்ல, தன்னையே பார்க்கும்போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். அவனவன் தன் தன் பாரத்தை சுமப்பானே. இதெல்லாம் சொல்லிட்டு தான் அதுக்கடுத்து திருவசனத்தில் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன் எல்லாம் சொல்லிட்டு தான் இங்கே மோசம் போகாதிருங்கள் அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல வர்றாரு. என்ன சொல்ல வர்றாருன்னா, அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன விஷயங்கள்? நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்கிறோம். எத்தனை பேர் நம்ம கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரியவர்கள்ங்கிற அந்த தெளிவில் இருக்கீங்க? ஆமென். நீங்கள் சரீரத்தில் இங்கே உட்கார்ந்துருந்தாலும் நீங்கள் எல்லாருமே யார்? ஒரு ஆவி. உண்மையிலே சொல்லப்போனால் அந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களுமே ஒரு ஆவி தான். ஆனால் அவங்க அந்த ஆவியில் இருளடைந்துட்டாங்க. ஏன்னா பாவம் வந்ததுனால அவங்கள என்ன பண்ணிருச்சு? அந்த ஆவியில் தேவனை விட்டு பிரித்து அவர்கள் எந்த ஆவிக்கு ஒபே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? பிசாசுக்கு ஒபே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? எல்லாருக்குமே அந்த ஆரம்பத்துலேருந்து நடந்த விஷயம்லாம் தெரியும்ல. இப்போ நான் சபையில் போதிச்சுட்டு இருக்கிறனால என்னால் இந்த ஷார்ட்கட்டாக சொல்ல முடியும். இப்போ நான் சுவிசேஷ கூட்டம்னா உட்காந்து நான் இப்படி ஷார்ட்டாக சொல்ல முடியாது. ஆரம்பத்துலேருந்து நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கணும். அப்போ சபையில் இருக்கிறவங்களுக்கு இந்த நாலேஜ் இருக்கும் இல்லையா? ஸோ பாவம்ங்கிற ஒன்று தான் நம்ம என்ன பண்ண வச்சுச்சு? தேவன்கிட்ட பிரிய வச்சுச்சு. அப்போ நம்ம தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை போல நம்ம உருவாக்கப்பட்டோம். அப்போ நம்ம எப்படி தான் இருக்கிறோம்? ஆவியாக தான் இருக்கிறோம். நம்ம இருக்கிறதுக்கு, வாசம் செய்கிறதுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு இடம்தான் இந்த சரீரம். எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ நீங்கள் இருக்கிறதுக்கு ஒரு வீடு இருக்கிற மாதிரி இந்த ஒவ்வொரு சரீரமும் ஒவ்வொருத்தவங்களுக்கு இருக்கு. அந்த ஆவி இருக்க கொடுக்கப்பட்ட ஒரு இருப்பிடமாகத்தான் இந்த சரீரம் இருக்குது. அதுவும் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் தான் இதுக்கு வேல்யூ. இன்கேஸ் நீங்கள் ஒரு சந்திர மண்டலத்துக்கு போகிறீங்க அப்படின்னா கூட இந்த சரீரத்தை வச்சு அங்கே என்ன பண்ண முடியாது. அப்போ அதுக்கேற்றபடி சில ஆஸ்ட்ரோனட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க? அதற்கான ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டுக்கிறாங்க. விண்வெளி வீரர்கள் இருக்காங்க இல்லையா? அதற்கான ட்ரெஸ்ஸஸ் போட்டு, ஏன்னா அங்கே ஆக்சிஜன்ஸ் கிடையாது, அங்கே ஃபுல்லாகவே புவியீர்ப்பு விசை கிடையாது. இந்த பூமியில் மாத்திரம்தான் இது எல்லாமே இருக்குது. ஆகவே நம்ம இப்போ பாரு, நாங்கள் நிற்கிறேன், நீங்கள் உட்காந்துருக்கீங்க, ஏன் நம்ம பறக்கலை அப்படின்னா இங்கே புவியீர்ப்பு விசை நம்மளை என்ன பண்ண வச்சுருக்கு? ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கு. ஆமாம் தானே? இதுவே நீங்கள் சந்திரனில் போயெல்லாம் பறந்துக்கிட்டு தான் இருக்கணும். அதனால தான் அவங்க அப்படியே ஒரு தண்ணி கூட இப்படி ஸ்ப்ளிட் ஆச்சுன்னா கூட அந்த தண்ணியில் ஒரு ட்ராப் கூட என்ன தான் செய்யும்? அப்படியே பறந்துட்டு தான் இருக்கும். அதை கூட போய் அப்படியே அப்புன்னு அப்படியே கப்பின்னு பிடிக்க தான் செய்யணும். அப்படி தான் அங்கே இருக்கிற சூழ்நிலை. இப்போ செவ்வாய் கிரகத்துலலாம் பிளாட் போட்டு விற்கிற அளவுக்கு நம்ம ஆள்கள் முன்னேறிட்டாங்க. சரி, பட் எந்த இடத்துல மாத்திரம்தான் இருக்கும்படி நம்ம எல்லா விதத்திலும் நம்ம கரெக்டாக ஆப்டாக இருக்கும்படி உருவாக்கப்பட்டோம்னா இந்த பூமியிலே. இந்த பூமியை மனுபுத்திரனுக்கு தேவன் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால தான் இந்த பூமியில் இருக்கிற மண்ணை எடுத்து நம்ம சரீரத்தை உருவாக்குறார். அதனால தான் நம்ம இந்த மண்ணிலே வந்தோம், மண்ணுக்கே திரும்புவோம் என்று நம்ம இந்த உலகத்துல இருந்து போகும்போது என்ன சொல்கிறாங்க? இந்த சரீரத்தை விதைச்சிட்டு போகிறோம். சரீரம் என்ன பண்ணுது? மண்ணில் வந்தது மண்ணுக்கே போயிடுது. இந்த சரீரத்தை போடுங்க. நீங்கள் இன்றைக்கி உலகத்தில் இருக்கிறவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கலாம். பொதுவாக எல்லாருக்குமே பாருங்கள், இந்த சரீரத்தை குறித்து ரொம்ப கான்சியஸ் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நான் ஹைட்டாக இருந்திருக்கக்கூடாதா? இன்னும் கொஞ்சம் நான் கொஞ்சம் கலராக இருந்திருக்கக்கூடாதா? இன்னும் கொஞ்சம் என் மூக்கு அப்படி இருந்திருக்கக்கூடாதா? நான் கொஞ்சம் அப்படி இருந்திருக்கக்கூடாதா? அப்படிலாம் இருந்திருந்தால் நான் நேரம் வேறு மாதிரி இருப்பேன் அப்படின்லாம் நினைக்கிறோம். ஆனால் அதை விட உள்ளே இருக்கிற ஆவி மனிதனுடைய growth தான் ரொம்ப முக்கியம். புரியுதா? ஏன்னா அவன் தான் உண்மையால் ஒரு ரியல் பர்சன். அவன் ஜஸ்ட் இருக்கிற ஒரு இடம் தான் உங்களுடைய சரீரம். அதுக்காக சரீரம் வேண்டான்னு சொல்லலை. ஏன்னா வீடு முக்கியம். அந்த வீட்டுக்குள்ளே இருந்தால் தான் நம்ம பாதுகாப்பாக இருக்க முடியும். அதே நேரத்தில் எல்லாத்தையும் விட எது முக்கியம்? ஆவி மனிதன். தேவன் இந்த உலகத்தை படைக்கும் போது எந்த ஆர்டரில் வச்சாருன்னா, ஆவி, ஆத்துமா, சரீரம்ங்கிற ஆர்டரில் வச்சார். எந்த ஆர்டரில் வச்சார்? ஆவி மனிதன். அந்த ஆவி மனிதனுக்கு ஒரு ஆத்துமான என்ன? அவனுக்குன்னு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி, அவனுக்கு ஒன்று ஒரு இருதயம், அந்த இருதயத்தில் நன்மை தீமைனா என்னென்னு அறியக்கூடியது, ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடியது, இது எல்லாமே அந்த ஆத்துமாவில் இருக்குது. அதுக்கடுத்து ஒரு சரீரத்தை கொடுத்த. ஆனால் பாவத்தில் மனுஷன் விழுந்த உடனேயும் அந்த ஆர்டர் அப்படியே தலைகீழ ரிவர்ஸ் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சுன்னா, சரீரத்தை முதல்ல வச்சுட்டான். அதுக்கடுத்து தான் ஆத்துமா, அதுக்கடுத்து கடைசியில் என்ன போயிடுச்சு? ஆவி போயிடுச்சு. இப்போ கூட ஆவியாக இருக்கிறோன்னு இவ்வளோ பெரிய ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிறவங்களுக்கே நம்ம சொல்லலாம்,
இப்படி ஒன்று இருக்கு போல அப்படிங்கிற அளவிற்கு இருக்குது. இதே உலகத்தில் உங்களுக்கு சொன்னால் நம்மளை பைத்தியம்னே சொல்லுவாங்க, இவங்க ஆவி ஆவின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஆனால் இந்த உலகத்துலேருந்து நம்ம ஒரு மனுஷன் போனோனையும் அந்த சரீரம் மட்டும்தான் இருக்குது. அந்த சரீரம் படுத்து கிடக்கு, கண்ணை மூடி படுத்து கிடந்தாலும் என்ன சொல்லி தான் எல்லாரும் அழுகிறாங்க, போயிட்டாங்களே அப்படின்னு. ஏன்? அந்த ஆவி வெளியில் போகுது. அந்த ஆவி எந்த மண்டலத்துக்கு போகும்? ஆவிக்குரிய மண்டலத்துக்கு போகும். இனிமேல் இந்த பாடி அதனால் இருக்க முடியாதுன்னா அது வந்த இடத்துக்கே அது போகுது. அது தேவனை அறிந்த ஆவியா, தேவனை ஏற்றுக்கொண்ட ஆவியாக இருந்தால் தேவன்கிட்ட போகும். தேவனை ஏற்றுக்கொள்ளாத ஆவியாக இருந்தால் பாதாளத்துக்கு போகும். இதுதான் கான்செப்ட் இல்லையா? இத்தனை பேருக்கு இதெல்லாம் கிளியராக புரியும். இதுதான் பேசிக்கான விஷயம், வேற எதுவுமே பேசிக்கான விஷயம் இல்லை. அப்போ தேவனை ஏற்றுக்கொள்றதுக்கு மிக முக்கியமான ஒரு தேவை, முக்கியமான ஒன்று என்ன? எல்லாரும் சொல்ல பரலோகம் போயிடணுங்க. எஸ், பரலோகம் போயிடுறது ரொம்ப நல்லது தான். ஆனால் இந்த உலகத்திலேயே நீங்கள் பரலோக வாழ்க்கையை வாழும்படி தான் தேவன் இந்த உலகத்தில் வந்தார். இப்போ இன்கேஸ் நீங்கள் இந்த உலகத்தில் இருக்க வேண்டாம், அடுத்த நிமிஷமே எல்லாரையும் கூப்பிட்டுட்டு போயிடுவேன், நம்புறவங்களாம் மட்டும் எத்தனை பேர்ப்பா வாங்க எல்லாரும் போவோம் பரலோகத்துக்கு சொல்லிட்டு இந்த உலகத்தை அழிச்சிட்டு போயிருந்துருக்கலாம் தேவன். ஆனால் ஏன் இந்த உலகத்தில் வந்தார்? ஏன் நம்மளை போல ஒரு மனிதனாக வாழ்ந்தார்? ஏன் மரித்தார்? ஏன் உயிர்த்தார்? இந்த உலகத்தில் நம்ம வெற்றிகரமாக வாழும்படி செய்து முடித்திருக்கிறார் இல்லையா? இந்த பாவத்தை ஜெயித்து, இந்த பாவம் கொண்டு வந்த சாபத்தையும் ஜெயித்து, இந்த பூமியிலே நமக்காக கொடுக்கப்பட்ட இந்த பூமியிலே நாம் ஒவ்வொருவரும் நமக்கு கொடுக்கப்பட்ட நோக்கத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றி வாழ்ந்து ஆண்டு கொண்டு அனுபவித்து இருக்கும்படி தான் தேவன் அந்த உலகத்தில் வந்து எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சார். இல்லைன்னா அவர் வந்திருக்கவே தேவையில்லை. ஸோ நம்மளுடைய கான்செப்ட் முக்கியமாக எதை இருக்கணும் அப்படின்னா, இந்த உலகத்தில் வெற்றிகரமாக வாழ, அதுக்கடுத்து இந்த வேர்ல்ட் லைஃப் முடிஞ்சோடனே தேவன்கிட்ட போகிறது அது ஆட்டோமேட்டிக்காக தேவனுக்குள்ளே இருக்கும்போது நடக்கும். ஏனென்றால் இந்த உலகத்திலே நீங்கள் உண்மையாக வாழலை, சரியாக வாழலை, வெற்றிகரமாக வாழலைன்னா அப்போ இயேசு செய்ததெல்லாம் வேஸ்ட். இயேசு இந்த பூமிக்கு வந்தது வேஸ்ட். ஆமாம் தானே? இல்லைன்னா இந்த உலகத்தை அழிச்சு போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ இன்றைக்கி கூட இந்த உலகத்தை தேவன் மறுபடியும் மாற்றி ரினியூ பண்ணி இந்த மனிதர்கள் வாழ வைக்கிற உலகமாக தான் மாற்ற விரும்புகிறார், ஒழிய அழிக்க விரும்பலை. ஏனென்றால் அவருடைய நோக்கம் என்றைக்குமே அது மாறாததாகவே இருக்கிறது. அவருக்கு வந்து ஃப்யூச்சர் தெரியாமல் கிடையாது. நம்ம இந்த இப்படி உலகத்தை வைக்கிறோமே, மனிதர்களையும் இப்படி வைக்கிறோமே, நாளைக்கு உங்கள் பேச்சை கேட்காம போய் இப்படிலாம் போகுமே, எதுக்கு அப்படின்னு அவருக்கு தெரியாமல் இல்லை, தெரிஞ்சிருந்தும் தான் அதற்கான சொல்யூஷனை ஆரம்பத்திலே உலக தோற்றத்திற்கு முன்பே இயேசுவை ஏற்படுத்தி அதற்கான சொல்யூஷனை கொடுத்து இந்த உலகத்திலே உங்களையும் வாழ வைக்க எல்லா காரியங்களையும் செய்து முடித்து விட்டார். அப்போ ஃபர்ஸ்ட் திங், இந்த உலகத்தில் நான் இருக்கிறேன்னா ஒரு காரணத்தோடு இருக்கிறேன், இன்னொன்று ஒரு நோக்கத்தாக தேவன் என்னை வச்சுருக்கா. யாருமே சும்மா எம்டியாக அந்த உலகத்தில் இல்லை. பக்கத்தில் அவங்க பார்த்து சொல்லுங்கள், யாரும் சும்மா வந்து எந்த நோக்கமும் இல்லாமல் இந்த உலகத்தில் இல்லை. இதை நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணும். எதுக்கு தான் வந்தனோ, ஏன் தான் இருக்கிறனோ, எதுக்கு இப்படிலாம் ஒரு காலத்தில் நம்ம எல்லாருமே யோசித்தது உண்டு. ஆனால் இன்றைக்கி இது ஆண்டவருக்குள்ளே வந்த பிறகு இந்த மாதிரி யோசனைகள் இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு எத்தனை பேருக்கு நான் இந்த உலகத்தில் இருக்கிறேன்னா எனக்கு ஒரு ரீசன் இருக்குது, எனக்கு ஒரு பர்பஸ் இருக்குன்னு தெரியும்? இப்போ பர்பஸ் இருக்குன்னு நினைக்கிறாங்க இல்லையா? எத்தனை பேர் அப்படி நினைக்கிறீங்க? அப்படி நினைக்காட்டாலும் இன்னையில இருந்தாலும் நினச்சிக்கோங்க. அதுக்கடுத்து தேவனோட நெருங்க வாட் இஸ் த பர்பஸ்? அந்த பர்பஸ் என்ன? இப்படியே எல்லாரையும் மாதிரியும் ஓடி 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 அப்புறம் ஒரு நாள் வயசாகி அப்படியே போகிறது இல்லை. இந்த உலகத்தை தேவன் மனிதர்களை உருவாக்கும் போது ஆதியாகமம் 1:26 எடுத்து படிங்க. எந்த நோக்கத்தோட ஒவ்வொரு மனிதனை உருவாக்கினார் என்று ஆதியாகமம் 1:26. மனுஷனை உண்டாக்குவோமாக. எப்படி உருவாக்குறார் மனுஷனை? குரங்குல இருந்து உருவாக்கினார்னு போட்டிருக்கா? சரி, நமது சாயல் அப்படின்னா தேவன் சொல்றாரு என்னுடைய சாயல், என்னுடைய ரூபம், லைக் மை இமேஜ் அப்படின்னு. அப்ப அவரை போலவே அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? ஆவியா இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார் என்று ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. இதுதான் தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? எவ்வளவு ஒஸ்டான சிச்சுவேஷனா இருந்தாலும் அங்கே அவர் காரியங்களை எப்படி நடப்பிக்கிறார்? வசனத்தை பார்க்கும்போது என்ன சொல்லுது? ஒரு கலாமிட்டிஸுங்க, மோசமான ஒரு விஷயம். அங்கே என்ன போட்டிருக்கு? முதல்ல பூமி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பெஸ்ட்டாக தான் சிருஷ்டித்திருப்பார். ஏன்னா ஹீஸ் அ குட் காட் இல்லையா? பட்
இதே மாதிரி என்னென்ன யுகங்கள் எத்தனை விஷயங்கள் நடந்துச்சுங்கிறது நமக்கு டீட்டெயில் தேவையில்லை. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அதுதான் இந்த பைபிளில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா இந்த மூளை தாங்காது. நிறைய பேருக்கு இந்த விஷயத்தில் என்ன நடந்திருக்கும், இந்த அதிகாரத்துக்கு முன்னாடி அப்போ என்ன நடந்திருக்கும், அங்கே என்ன டைனோசர் இருந்திருக்குமா, அங்கே இது இருந்திருக்குமா, இப்படி நம்ம லைஃபுக்கு ப்ராக்டிக்கலாக இப்போ நம்ம சக்ஸஸாக வாழ்கிறதுக்கு தேவையில்லாத காரியங்களெல்லாம் அந்த மூளை உட்காந்து யோசித்து நிறைய பேர் ரிசர்ச்னு சொல்லிட்டு ரொம்ப இன்டெப்த்தாக போய் தேவையில்லாமல் அவிசுவாசங்களே வந்துடும். அப்போ தேவன் உங்களுக்கு இந்த வேதத்தில் உங்களுக்கு இந்த லைஃப்பில் ரைட் நவ் இப்போ இருக்கிற இந்த வேர்ல்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்கிறதுக்கு என்ன தேவையோ அதை மாத்திரம் அழகாக கொடுத்துருக்கார். அதில் எந்த குறையும் வைக்கல. அதற்கான வெளிப்பாடுகளையும் ஆவியானவர் மூலமாக கொடுத்துட்ருக்கார். சில விஷயங்கள் புரியல பைபிளில், கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு பேசாமல் இருங்க, இல்லை தொடர்ந்து அந்த வசனங்களை அதுக்கடுத்து தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு நேரம் அவரே புரிய வைப்பார். இல்லை போக போக படிக்க அதுவே ரிவீல் ஆகும். இல்லை ஒரு மெசேஜ் மூலமாக ஒரு விஷயங்கள் மூலமாக கன்வே பண்ணுவார். இல்லை இப்போ இருக்கிற நேரத்துக்கு உனக்கு அது வேண்டாம், வெளிப்படுத்த வேண்டாம், உனக்கு கேட்ட நேரத்தில் வெளிப்படுத்துறேன்னு வச்சுருக்கலாம். ஏன்னா சிலருக்குலாம் வந்து ஆர்வம் ரொம்ப, அப்படி அதை பார்த்துடணும், இதை பார்த்துணும், இதை ரிசர்ச் பண்ணிடணும், அதை சாத்தானா அவன் எப்படி இருப்பான், பரலோகன்னா எப்படி இருக்கும், நரகன்னா எப்படி இருக்கும். ப்ராக்டிக்கலாக லைஃப்பில் நீ கடன் இல்லாமல் எல்லாத்துலேயும் ஜெயிச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்ந்து 4 பேருக்கு முன்னாடி மரியாதையாக வாழ்கிறதுக்கான விஷயங்களே யோசிக்கிறது கிடையாது. உட்காந்துக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களெல்லாம் யோசிக்கிறது. இங்கே இருக்கிற லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருங்க, 4 பேருக்கு ஆசீர்வாதமாக இருங்க, அதுக்கடுத்து மற்றவங்களை என்ன பண்ணுங்கள் யோசிங்க. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த ஆர்வக்கோளாறுன்னு சொல்லுவோம். ஆர்வக்கோளாறு நல்லது தான், ஆனால் அதுவாக தேவனா வெளிப்படுத்த நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. இல்லைன்னா தேவையில்லாமல் போய் தப்பான விஷயத்தில் ஒரு முடியவும் குழப்பத்தை ஏற்படுத்தவும் சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஏன்னா குழப்பத்தின் ஆவி இந்த உலகத்தில் நிறையாவே இருக்குது. அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒஸ்டான ஒரு சுச்சுவேஷன், அது எப்படி நடந்துச்சு அப்படின்னு தெரியாது. ஆனால் தேவன் அதற்கு காரணம் இல்லை, அது மட்டும் தெரியும். ஏன்னா அவர் தான் உருவாக்குறாருன்னா அவரை இடிக்க மாட்டார். இப்போ நீங்கள் ஒரு வீடை பார்த்து அழகாக கெட்டுறீங்கன்னா நீங்களே இடிச்சு போட்டு உட்காந்துருப்பீங்களான்னா இருக்க மாட்டீங்க. அப்போ அதுக்கு வேறு ஏதோ ஒரு மோசமான தப்பான காரணங்கள் இருந்திருக்கு. அந்த சூழ்நிலை மத்தியிலும் தேவன் என்ன சொல்கிறாரு? வெளிச்சம் உண்டாக கடவது என்று பேசுகிறாரு. அங்கே என்ன வருது? இதே மாதிரி தான் மனிதர்களாகிய நம்மை உருவாக்கி இருக்கிறார். இதே சாயல், இதே ரூபம். இன்றைக்கி நம்ம மனிதர்கள்லாம் பொதுவாக நம்மளுடைய மைண்ட் செட், ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து நீங்கள் உங்கள் அம்மா வயிற்றுக்குள்ளே இருந்ததுலேருந்து எதை கேட்க ஆரம்பிக்கிறீங்களோ, உங்களுடைய அந்த ஹியரிங் கெப்பாசிட்டி எப்போ ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்குதோ அதுலேருந்து உங்களுக்கு காதுக்குள்ளே போகிற ஒவ்வொரு விஷயங்களும் தான் நீங்கள் உண்மைங்கிறத நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க பேசுவாங்க, ஆனால் எல்லாம் தெரிஞ்சவர் யார்? தேவன் தான், இல்லையா? வேத வசனம் தான் அதை நம்ம கிளியராக சொல்லுது. அப்போ நீங்கள் யார் அப்படின்னா, இந்த உலகம் நமக்கு சொல்லுது, நீ ஒரு விளங்காதவன், நீ ஒரு உருப்படாதவன், நீ எல்லாம் ஏன் தான் வந்தேனே தெரில. சில அம்மா அப்பாவே சொல்லுவாங்க, பேரண்ட்ஸே பிள்ளைகளை, உன்னைய நான் பிறக்கணுன்னே நினைக்கல, திடீர்னு வந்துட்டேன் வீட்டில், என்ன பண்ணுறது, நானும் என்னென்னதே மாத்திரையெல்லாம் சாப்பிட்டு பார்த்தேன், ஒன்றும் செய்ய முடியல அப்படின்னே அந்த கான்சிக்வன்சஸ் என்ன உங்களோட ஹார்ட்டில் போய் தேவையில்லாத என்ன பாதிப்புகளை ஏற்படுத்துன்னு கூட தெரியாமல் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சொல்லிகிட்டு இருப்பாங்க. நிறைய நேரம் நீ பையனா பிறப்பேன்னு நினச்சேன், இப்படி பொண்ணா பிறந்து தொலைஞ்சிட்டேன், நீ பொண்ணா பிறப்பேன்னு நினச்சேன், பையனா பிறந்து தொலைஞ்சிட்டேன், நீ அப்படி இருப்பேன்னு நினச்சேன், இப்படி இருப்பேன்னு நினச்சேன்னு. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சதே அவ்வளோதான். ஆகவே அதை அவங்க வச்சு என்ன பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. அப்போ அந்த குழந்தை சின்ன வயசுலேருந்து அந்த ஹார்ட்டில் பாருங்கள், நீங்கள் நினைக்கிறீங்க ஃபஸ்ட்டு பிறந்த குழந்தைக்கு ஒன்றுமே தெரியாது. இல்லை, உங்களை அறியாமலே அந்த குழந்தையினுடைய இருதயத்தில் நீங்கள் பேசிகிட்டு இருக்க ஒவ்வொரு விஷயங்களும் ரெக்கார்ட் ஆகிருக்கும், அந்த மைண்டில் போய் இன்புட் ஆகிருக்கும், உள்ளே போயிருக்கும். அதுக்கடுத்து போக 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 இந்த சூழ்நிலையில் தான் வருது. எந்த சூழ்நிலையில்? நீங்கள் அப்பா அம்மா இருக்கிற அந்த குடும்பம், அந்த சூழ்நிலை. அதனால தான் குடும்பம் நல்ல குடும்பமாக இருக்கிறது குழந்தைகளுக்கு ஆசீர்வாதம். குடும்பம் நல்ல குடும்பமாக இல்லை, பேரண்ட்ஸ் நல்லவங்களாக இல்லை, அந்த சூழ்நிலை சரியில்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன ஆவாங்க, கேரக்டர்லேருந்து எல்லாத்துலேயுமே நெகட்டிவாக தான் ஃபார்ம் ஆவாங்க. பெரிய பெரிய கொலைக்காரனோ, பெரிய பெரிய நாசம் பண்ணுறவங்க, மோசம் பண்ணுறவங்க அவங்களுடைய வாழ்க்கையை எடுத்து ஏன் இப்படி நடந்த அப்படின்னு கேட்டபோது அவங்களுடைய அந்த சைக்காலஜிக்கலாக சில நேரங்கள் உள்ளே இருந்து இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து அவங்க யோசித்து பேசும்போது யாருமே தப்பாக போகணுன்னு யாருக்கும் ஆசை கிடையாது. யாருமே நம்ம கொலை பண்ணணும் அப்படிங்கிறதோட பிறக்கிறது இல்லை. ஆனால் அந்த சூழ்நிலைகள் அவர்களை அப்படியாக என்ன பண்ணுது, மாற்றுகிறது. வெறுப்பு, இந்த உலகம் காமிக்கிற நிறைய விஷயங்கள், சுற்றி நடக்கிற காரியங்கள், அது எல்லாம் அவனை என்ன பண்ணுது, தப்பாக டைவர்ட் பண்ணி கடைசியில் எல்லாமே தப்பாக போகுது. ஆனால் அதையும் அவன் ரியலைஸ் பண்ண முடியும். ஏனென்றால் தேவன் யாரை போல உருவாக்கி இருக்கிறார். ஆகவே அவனுக்கு தெரியும், எந்த பெரிய ஆளாக இருந்தாலும், அவர் ரவுடியாக இருந்தாலும் வெளியில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு முன்னாடி அப்படியே காமிக்கலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே நான் சரியில்லை, எனக்கே நிம்மதி இல்லை. ஏன் இந்த நிம்மதி இல்லை? நம்ம யாரை போல உருவாக்கப்பட்டோம், தேவனை போல உருவாக்கணும். இவ கான்ட்ரவர்சியா எல்லாம் போயிட்டு இருக்கிறனால அது ஆப்ட் ஆக மாட்டேங்குது.
உள்ள நிம்மதி இல்லை. ஏன்? காரில் போகிறான், ஏன் நிம்மதி இல்லை? கோடி கோடியாக பணம் வச்சுருக்கான், ஏன் நிம்மதி இல்லை? ஏன்னா வாழ்க்கை சரியில்லை. வாழ்க்கை யார் மாதிரி இருக்கும்படி மனிதர்கள் உருவாக்கப்பட்டோம். ஆனால் தேவனை போல இருக்கிற ஒரு மனுஷன் அவனை தேவனை போல மாற மாற ஒரு விட்டு கொடுக்கும் போது, ஒரு மன்னிக்கும் போது, ஒரு 4 பேருக்கு நீங்கள் கொடுக்கும் போது, ஏன் உங்களை அறியாமலே ஒரு ஹார்ட்டுக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது அப்படின்னா தேவனுடைய சாயலில் நீங்கள் ஆக்டிவேட் ஆகுறீங்க. தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக வார்த்தையை அனுப்பி அங்கே காரியங்களை மாற்றுகிறவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் வார்த்தையான தேவனாக இருக்கிறார். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் வசனம் சொல்லுது இல்லையா? முதல் 3 வசனங்கள் படிங்க. யோவான் 1ஆம் அதிகாரம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. பாத்தீங்களா? எல்லாம் எப்படி உண்டாச்சு? தேவனாலே உண்டாச்சு. எதால? வார்த்தை. அந்த வார்த்தை தான் இப்ப எப்படிப்பட்டவராக இருக்கிற அதே இதுல கீழே பாருங்க, அந்த வார்த்தை மாம்சமாகி இப்ப நம்ம மத்தியில் என்ன பண்ணியிருக்கிறாரு? கிருபையும் சத்தியரும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வந்து குடிகொண்டு இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப அந்த தேவன் யாருக்குள்ள வந்துட்டாரு? நமக்குள்ள வந்துட்டார். எப்படிப்பட்ட தேவன்? ஏதோ சூப்பர்மேனு, ஏதோ வந்து ஸ்பைடர் மேனை பற்றி நான் சொல்லிட்டு இருக்கலங்க. The real God is a powerful God, is a mighty God. அதாவது மொத்த சுச்சுவேஷனுமே 100% கொலாப்ஸாக இருக்கு, நெகட்டிவாக இருக்கு. வார்த்தையை சொல்றாரு, அங்கே எல்லாம் மாறுகிறது. வாட் அ பவர்ஃபுல் காடுங்கிறத யோசிக்கணும். நம்ம இதெல்லாம் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சீரீஸ் எடுத்து காமிச்சாங்கனாலோ, ஒரு கார்ட்டூனைஸ்டு பிக்சராக எடுத்து காமிச்சாங்கனாலோ, அப்படி வரான்ப்பா, அப்படி ஸ்பைடர் மேனோ இல்லை சூப்பர் மேனோ அப்படி வந்தவொடனே அப்படி 4 பேர் விஷயத்தை மாற்றிடுறான் அப்படிங்கும் போதெல்லாம் நம்ம பிலீவ் பண்ணுறோம். ஆனால் தேவன் இப்படிப்பட்டவராக இருக்கிற, இன்னும் சொல்ல போனால் பிசாசு காப்பி அடித்த விஷயங்கள் எல்லாம் தேவன்கிட்டருந்து காப்பி அடிக்கிறது தான். இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் இது எல்லாமே சேட்டனிக்கான விஷயங்கள். நம்மளை அறியாமலே குழந்தைகள் பரவாயில்லைங்க, இதுதானே பார்க்குறான், பரவாயில்ல, இதுதானே செய்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒரு சீரீஸ் எடுப்பாங்க குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி. ஒரு ஒட்டடை குச்சியில் ஒரு பையன் ஏறி ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பானே, அது என்ன சீரீஸ்? பசங்கள்லாம் பார்ப்பாங்களே, ஹாரி பாட்டரா? ஹாரி பாட்டர் உங்களுக்கு தெரியுமா? பசங்களுக்குலாம் தெரியும்ல ஹாரி பாட்டர்னா? தெரியாதுன்னு சொல்லிடுவோம், இல்லைன்னா நீ சண்டே கிளாஸில் வச்சு கேட்பாங்க ஆண்டி அப்படின்னு. ஹாரி பாட்டர் பார்க்காதவங்க இருக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் ஏன் அதை சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி கார்ட்டூனைஸ்டாக நம்ம இதுதானே பார்க்குறோம் அதுதானே பார்க்குறேன்னு நினைக்கிறோம். ஆனால் அது எல்லா வகையிலையுமே உங்கள் குழந்தைகளை பிசாசு வஞ்சிக்கிற காரியங்கள். எப்படின்னா, அந்த ஹாரி பாட்டர் மூவியை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மேஜிக் சம்மந்தமாக தான் இருக்கும். அது அவன் கையில் இருக்கிற ஸ்டிக் வச்சு என்ன பண்ணுறான் அப்படின்னு. இன்னும் சொல்ல போனால் யூஎஸில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு மெஜிஷியன், ஒரு மந்திரவாத லேடி தான் இந்த கதையையே எழுதுனாங்க என்று ஹிஸ்ட்ரி சொல்லுது நமக்கு. எந்த கதையை? ஹாரி பாட்டரோட மூவியோட கதையை அவங்க தான் எழுதுறாங்க. அப்போ பாருங்கள், யாரால் அதெல்லாம் இயக்கப்படுது? அப்போ யாருடைய தாட்ஸஸ், யாருடைய இமேஜினேஷன்ஸ், யாருடைய சாயலை யாருக்குள்ளே புகுத்த பிசாசு எல்லா விதத்திலும் பிளான் பண்ணிகிட்டு இருக்கான்னு நம்ம நினைக்கையோ. பாவம் ஏதோ ஒரு சும்மா கார்ட்டூன் பார்க்குறாங்க, பாவம் ஏதோ இது பார்க்குறாங்க. அது எல்லாம் அதனுடைய ஃபேஸஸ்லேருந்து, அதனுடைய அந்த பிக்சரைஸ்லேருந்து நீங்கள் எல்லா இடத்தையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே சேட்டனிக்கான நிறைய ஸ்டாச்சூஸோட ஒத்து போகிற காரியங்களாக இருக்கிறது என்று கிளியராக சொல்கிறாங்க பைபிள் ரிசர்ச்சர்ஸ். இதை பற்றி நம்ம இப்போ யூத் மீட்டிங்கில் ரீசெண்டாக பேசிகிட்டு இருக்கோம். பஹால் நிறையா விஷயங்களெல்லாம் சேட்டனிக்கான விஷயங்கள் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இதுதானே இதுன்னு பாவம், ஒரு அந்த கார்ட்டூன் பொம்மையை வாங்கி கொடுங்க அப்படின்னு. அந்த கார்ட்டூன் பொம்மையை பார்க்கும் போதெல்லாம் அது அந்த கார்ட்டூனைஸ்டான கேரக்டராகவே மாறுது, அதே மாதிரியே பிஹேவ் பண்ணுது. அது ஃபுல்லாக எதை வைத்து எழுதப்பட்டது? ஒரு மந்திரவாதிகளையும் ஒரு மேஜிக்ஸ் மேன்ஸையும் வச்சு அந்த பிசாசினுடைய அந்த இதை கொண்டு வர்றதுக்காக எழுதப்பட்டது. ஏன்னா அந்த பிசாசு பார்க்குறான், நீ தேவனுடைய சாயலின்படி ரூபத்தின்படி இருக்கக்கூடாது, நீ என்னுடைய சாயலில் வா, அப்போ தான் நான் உன்னை டாமினேட் பண்ண முடியும். எத்தனை பேருக்கு புரியுது? ஆனால் உண்மையிலே ரியல் ஹீரோ யாரு? தேவன். அவர் தான் பாருங்க எல்லாவற்றையும் தன்னுடைய வார்த்தையை கொண்டு சிருஷ்டிக்கிறார். ஒரு விஷயம் வேண்டாமா, தன் வார்த்தையை அனுப்பி அங்கே என்ன வேணுமோ அதை கொண்டு வருகிறவராக இருக்கிறார். அப்போ நம்ம எதை பேசுகிறோம், என்ன காரியங்களை செய்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஏனோ தானோ உருவாக்கப்படலை, நம்ம யாரை போல் உருவாக்கப்பட்டு இருக்கிறோம். இப்போ இங்கே ஏன் கலாத்தியரில் இந்த வசனத்தை எடுக்கும்போது அங்கே ஏன் நான் சொன்னேன்னா, மோசம் போகாதிருங்கள், தேவன் தன்னை பரியாசம் பண்ண ஒட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே.
அதுக்கு முன்னாடி நிறைய கண்டென்ட்லாம் இருக்குது. எதை பற்றி பேச வந்தாங்க, காணிக்கை கொடுக்கறதுலேருந்து எல்லாமே இதை பற்றி பேசலாம். குறிப்பாக இங்கே நம்ம என்ன ஆங்கிளில் பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் போய்கிட்டு இருக்கிற பாதைகள் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் விதைத்த காரியங்கள். பக்கத்தில் உங்கள் பார்த்து சொல்லுங்கள். அது ப்ளஸ்ஸோ மைனஸோ, நீங்கள் இப்போ போயிட்டுருக்கிற லைஃப்பில் போயிட்டுருக்கிற விஷயங்கள், ஃபேஸ் பண்ணுற காரியங்கள், அதாவது அந்த விளைவுகள் சொல்லுவோம் இல்லையா, கான்சிக்வன்சஸ், அது வந்து ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம் மைனஸாகவும் இருக்கலாம். அது எல்லாமே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்கள் போட்ட விதை தான். அதுதான் உண்மை. நீங்கள் எதை விதைச்சிருக்கீங்களோ அதை தான் இப்போ அறுத்துட்ருக்கீங்க. அதுதான் வசனம் சொல்லுது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே. நீங்கள் நல்லதை விதைச்சிருந்தீங்கன்னா இப்போ போயிட்டுருக்கோங்க லைஃப்பில் நடந்துட்டுருக்கிற நிறைய நல்ல விஷயங்களுக்கும் நீங்கள் ஏதோ நல்ல விஷயத்தை விதைச்சி வச்சதுனுடைய காரணம், தேவையில்லாத நிறைய பிரச்சனைகள் இன்னமும் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் நீங்கள் நிறையா தேவையில்லாத விஷயங்களை விதைச்சி வச்சதுனுடைய காரணம். எத்தனை பேருக்கு புரியுது? இது வந்து பேசிக்கான ஒரு பிரமாணம், ஒரு லா. இது உலகத்தில் இருக்கிறவன் சொன்னாலே ஒத்துக்குறோம். நம்ம சொல்லுவோம், என் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதாங்க இருப்பான். ஆமாங்க, இது பொதுவாக விவசாயத்தில் ஈஸியாகவே எல்லாருக்கும் புரியும். நீங்கள் வந்து ஒரு நெல்லுக்காக விதையை போட்டுட்டு கோதுமை வரும்னு, அதாவது என்ன நினைக்க முடியாது, மக்காச்சோளம் வரும்னு நினைக்க முடியாது. இல்லை மக்காச்சோள விதையை போட்டுட்டு நெல் வரும்னு நினைக்க முடியுமா? எதை விதைக்கிறோமோ அதையே. அப்போ நன்மையை விதைச்சா நன்மையை அறுப்போம், தீமையை விதைச்சா தீமையை அறுப்போம். ஆகவே தான் இங்கே என்ன சொல்லியிருக்கு, அதில் உங்களை ரொம்ப கான்சியஸாக இருங்க. அதுலேயும் இப்போ தேவன் மனிதர்களாகிய நம்ம யாரை போல் உருவாக்கிட்டாருன்னு சொன்னேன், அவரே போல். அப்போ அவர் ஒன்று சொன்னால் அங்கே நடக்குது. அப்போ நீங்கள் ஒன்று செஞ்சால் அது அப்படியான ரிசல்ட்டை தான் கொண்டு வரும். அது நன்மையான நன்மையை கொண்டு வரும், தீமையான தீமையை கொண்டு வரும். இந்த உலகத்தில் தேவன் இருக்கும்போது இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நிறைய காமிச்சார். ஒரு மலையை பார்த்து நீ பெயர்ந்து போ என்று சொன்னால் அது பெயர்ந்து போகும் விசுவாசத்தில் நீ பேசும்போது. அத்திமரத்தை பார்த்து பட்டு போ என்று சொன்னால் அது பட்டு போகும் விசுவாசத்தில் நீ பேசும்போது. அதே ஒருத்தனை பார்த்து நீ சுகமாக என்று சொன்னால் அது சுகமாகும் விசுவாசத்தில் நீ பேசும்போது. அப்போ நீ நன்மையும் பேசி நன்மை அறுக்கலாம், தீமையும் பேசி தீமை அறுக்கலாம்ங்கிறத உன் வார்த்தை அவ்வளவு பயங்கரமானது, வல்லமை உள்ளது. எத்தனை பேர் அவங்கவுங்க பேசுகிற வார்த்தைகளை குறித்து எச்சரிக்கையாக இருக்கிறீங்க? ஏன்னா எதை விதைக்கிறது அப்படிங்கிறது, என்ன விதைச்சோம் அப்படிங்கிறது என்னமோ விவசாயத்தில் விதைக்கிற மாதிரி இங்கே சொல்ல வரல. இங்கே எல்லாமே பாருங்கள் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு. நீங்கள் உங்களுக்கு புரியுதோ புரியலையோ, நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறது கட்டடம். இங்கே இப்போ பார்த்துட்ருக்கீங்க சுற்றி கட்டடம். இங்கே ஃபுல்லாகவே சில ஐட்டம்ஸ்லாம் பார்க்குறீங்க, இங்கே போடியம்ஸ் பார்க்குறீங்க, நான் என்னைய பார்க்குறீங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் மேலே, இதெல்லாம் மாம்சத்தில் இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே காணப்படாத ஒரு உலகம் இருக்குது. அதுதான் ஆவிக்குரிய மண்டலம். அதான் என்ன மண்டலம்? இப்போ இங்கே கூட ஒவ்வொருத்தவங்களும் ஒரு சிக்னல். நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க? வோடஃபோனா? ஜியோ வச்சுருக்கீங்க. நீங்கள் வோடஃபோன், நீங்கள் வோடஃபோனு, நீங்கள் ஓப்போ. பாருங்கள், இங்கேயே ஒரு 4 பேர் 4 இது வச்சுருக்காங்க. இப்போ இந்த சிக்னல்ஸ் எல்லாம் இங்கே எங்கே தான் என்ன தான் இருக்குது? இங்கே தான் இருக்குது. அவங்க தலைக்கு மேலெலாம் அந்த வேர்டிங்ஸ் அப்படி தொங்கிட்டு இருக்கா. ஓப்போ, அங்கே மேலே வோடஃபோனு, இங்கே மேலே ஜியோ, இங்கே ஜியோ தான், ஏர்டெல். பார்த்தீங்களா, இங்கே எல்லா டைப்லேயும் இருக்குது. அப்போ பாருங்கள், இதெல்லாம் அப்படி தொங்கிக்கிட்டு பார்க்க முடியுதுங்க. அவங்க தலை ஏர்டெல், அதான் ஏர்டெல் கனெக்ஷனில் இருக்குது. எதுவுமே தெரியல. இது எல்லாமே எந்த உலகத்தில் இருக்குது? அன்சீன் வேர்ல்டு, காணப்படாத உலகத்தில் இருக்குது. இதே போல தான் நீங்கள் பார்க்காத ஆவிக்குரிய விஷயங்கள் இந்த உலகத்தில் இந்த பார்க்குற விஷயங்களை விட அஷூரன்ஸாக இருக்குது. அது மாற்ற முடியாத உண்மை. எல்லாத்துக்கும் மேலே இந்த இடத்துல தேவன் இப்பொழுது வாசம் செய்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்கள் சர்ச்சில் வந்து நீங்கள் மட்டும் தான் உட்காந்துருக்கீங்கன்னு நினச்சிருக்கீங்க இல்லையா? தேவன் இடத்துல நின்று பார்த்துட்ருக்கார். எல்லாருடையும் எப்போ முடியும்னு தெரியலையே, யோசிக்கிறியா? சரி அப்படின்னு பார்த்துட்ருக்க. தூக்கமாக வருது, என்னன்னு தெரியலையே ஆண்டவரே. மற்ற 6 நாளும் தூக்கம் வர மாட்டேங்குது. சர்ச்சுக்கு வந்து உட்காந்தா மட்டும் அது என்னமோ தெரியல. அது எல்லா இடங்களையும் எல்லோரும் சொல்கிற ஒரு விஷயமா இருக்குது. சரிங்களா? அது பைபிளை திறந்துட்டா மட்டும் எங்கேருந்து தான் அந்த தூக்கம் வருமோ தெரியல, அப்படி தேடி வந்து அப்படி ஒரு ஆட்டி தூங்க வைக்குது அப்படிங்கிற மாதிரி. அப்படிலாம் இருக்கிற யோசனைகள் வைக்கிறது எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துட்டு தான் இருப்பார், பேசிக்கிட்டு தான் இருப்பார், உணர்ந்துட்டு தான் இருப்பார். எல்லாத்துக்கும் மேலே அதை நீங்கள் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? ஆவியாக இருக்கிறோம். ஆவிக்குரிய மண்டலங்களில் நடக்கிற விஷயங்களில் நீங்கள் கான்சியஸாக அவேராக நீங்கள் அதில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சீரியஸாக இருக்கும் பொழுது உங்கள் காரியங்கள் எல்லாமே பயங்கரமாக மாறும். நீங்கள் எதுக்கு இந்த உலகத்தை இன்னமும் பார்த்து பயந்துக்கிட்டு நடுங்கிக்கிட்டு, ஐயோ வாழ்க்கை எப்படி இருக்கே, ஐயோ இது எப்போ மாறுமோ தெரியலையே, ஐயோ இது எப்போ செய்யுமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக எதை பார்க்குறீங்க?
பார்க்கக்கூடிய காணப்படுகிற உலகத்தில் இருக்கிறதே பார்க்குறீங்க. தேவன் ஆதியில் என்ன பண்ணுறாரு? உலகம் ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது தான் பார்க்குறாரு தான். ஆனால் அதை பற்றி கொஞ்சம் கூட அவர் பேசவும் இல்லை, யோசிக்கவும் இல்லை, கவலைப்படவும் இல்லை. எது வேண்டுமோ அதை பேசுகிறார். போட்டிருக்கா இல்லை? ஒரு 10 நிமிஷம் வாங்கடா, எல்லா தூதர்களும் வாங்க, ஒரு 10 நிமிஷமாவது ஒரு ஒப்பாரி பாட்டு பாடுவோம். நம்ம ஊரில் ஒப்பாரி பாட்டெலாம் பாடுவாங்க. ஐயோ, நான் எப்படிப்பட்ட உலகத்தை படைச்சேன், இப்படி போச்சே, இந்த மனுஷங்களை நம்பி எல்லாம் ஏமாந்து போச்சே. நம்ம ஊரில் படிப்பாங்கல்ல, நான் நினச்சி படித்தேன், எவ்வளோ கஷ்டப்பட்டேன். டே மைக்கேல், நீ கொஞ்சம் சொல்கிறான், நீ கொஞ்சம் சொல்கிற கேப்ரியேல், நம்ம என்னெல்லாம் பாடுபட்டு படித்து இப்படி ஆகி போச்சே. சரி, ஒரு 10 நிமிஷம் அழுதா, நமக்கெல்லாம் நிறைய பேருக்கு பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் என்னன்னாலும் சரி அழுதுட்டோம்னா அது லேடிஸ்க்கெலாம் அப்படியே ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். நம்மளோட வீக்னஸ் தான் அது ஒரு வகையில். அப்படியே கொஞ்சம் ஏதாவது ஒன்றுனா பொல அழுதுட்டு, ஜென்ஸ் எல்லாம் வந்து அழமாட்டாங்க. ஆனால் நம்ம ஒரு நிமிஷத்தில் அழுதுட்டு அந்த நிமிஷத்தை மறந்து நம்ம மாட்டில் போயிட்டே இருப்போம். அவங்க அழமாட்டாங்க, உள்ளேயே வச்சுக்கிட்டு உட்காந்து அங்கே ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அப்படியே நமக்கு முன்னாடி அப்படியே கெத்தாக காமிச்சிக்கிடுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக பயம் கலக்கம் அப்படி இதில் இருக்கும். நம்ம வந்து கொஞ்சம் நேரம் அழுவோம் செய்வோம். அந்த டெத் வீட்டிலலாம் கூட பார்த்தீங்கன்னா லேடிஸ் தான் அழுவாங்க, ஜென்ஸ் அப்படியே இருப்பாங்க. ஆனால் நினைவுகள் ஹார்ட்டுக்குள்ளே ஃபுல்லாக அவங்களுக்கு அதிகமாக அது வந்து ப்ரெஷர்ஸ் இருக்கும். சைக்காலஜிக்கலாகவே நீங்கள் ஒன்ஸ் அழுதுட்டு தீர்த்துட்டீங்கனால அந்த ப்ரெஷர் ரிலீஃப் ஆயிரும். புரியுதா உங்களுக்கு? நமக்கு அதனால அப்பப்போ ரிலீஃப் ஆகி அப்பப்போ ரெஃப்ரெஷ் ஆகிடும் ஈஸியாக. ஆனால் அவங்க அப்படி கிடையாது. ரொம்ப ஹார்டாக இருந்துட்டு வெளியில் அழுதுட்டா, ஐயோ அதுவும் லேடிஸ் மேலே அழுதுட்டு அசிங்கமாக போயிருமே, தோல்வியை ஒத்துக்கிட்டு அசிங்கமாக போயிருமே அப்படி சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு அப்படியே பண்ணுறா அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்களுடைய படைப்பு அந்த மாதிரி, அவங்க உருவாக்கப்பட்ட விதம், நம்ம உருவாக்கப்பட்ட விதம் இந்த நம்ம வந்து ஈஸியாக நம்ம அதுலேருந்தே பாஸ் ஓவராகி வந்துடுவோம். தேவன்கிட்ட வந்து ஒரு 4 பாட்டு பாடி ஜோம் பண்ணி அழுதுட்டு போயிட்டாலே பெரிய மலை மாதிரி நமக்கு தோணும். அதனால தான் பெண்கள் ஈஸியாக வந்து நிறைய மிராக்கிள்ஸையும் அவங்க ரிசீவ் பண்ண முடியுது. ஏன்னா டக்குன்னு ஒரு குழந்தை மாதிரி என்ன பண்ணிடுவாங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம். ஏதாவது ஒன்று சொன்னாலும் டக்குன்னு அக்செப்ட் பண்ணுவாங்க. ஜென்ஸ் எல்லாம் ஏன் அதிகமாக அவங்களால சர்ச்சு கூட்டு வர முடியல தெரியுமா? பயங்கரமாக யோசிப்பாங்க. இவங்க சொல்லி இது வந்து எதனாலும் நம்பிக்கிட்டு இருக்கோம், எதனாலும் போவோம், நம்ம பேசுவோம், நம்மளாம் அப்படியா நம்ம சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சு. ஆனால் ஒரு ஸ்டெப் எடுத்து வந்துட்டாங்கன்னா அவங்கள மாற்றவே முடியாது. அந்த அளவிற்கு அவங்க பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட்டாக இருப்பாங்க. அதனால தான் யார்கிட்ட போய் பிசாசு போய் நைஸாக பிட்ட போட்டு பார்த்தா பெண்கள்கிட்ட தான் போட்டு பார்த்தா. ஏன்னா இது கொஞ்சம் நம்ம வசத்துக்கு வரும், அங்கே போய் ஏவாள்கிட்ட போய் நைஸாக பேசுவோம் அப்படின்னு. இப்போ நீங்கள் நல்ல வேலை நல்ல இடத்துல இருக்கிறீங்க, நல்ல விஷயத்தை நம்புறீங்க, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. இதே நேரத்தில் இதே பெண்கள் பாருங்கள், தேவையில்லாத விஷயங்களெல்லாம் நம்பி கொஞ்சம் உங்களை பார்த்து நீங்கள் அந்த மாதிரி அந்த ஒரு நடிகை மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லிட்டா போதும், அப்படியே முகம்லாம் சிரிச்சு உங்களை ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களை நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் அப்படியே நம்புகிறேன், என் மேலே எவ்வளோ தூரம் உங்களுக்கு ஒரு பாசம் அப்படின்னு நம்ம நம்பிடுவோம். அதே ஒரு தள்ளுபடி ஒரு 2 சேலைக்கு கூட ஒரு 2 சேலை கொடுக்குறாங்கன்னா ஆளாக நம்ம தான் போவோம். இவங்க திட்டுவாங்க, அது வந்து ஒரு பெரிய விஷயம் இருக்குது, எப்படி சும்மா கொடுப்பான், உங்களுக்கு சும்மா எப்பயுமே நீங்கள் இப்படி தான் சொல்வீங்க அப்படி சொல்லி நம்ம போட்டி போட்டு கூட போவோம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட ஈஸியாக ஒரு குழந்தை மாதிரி மாறக்கூடிய விஷயங்கள். அதனால தான் ஆண் இல்லாமல் பெண் இல்லை, பெண் இல்லாமல் ஆண் இல்லைன்னு தேவன் வச்சுருக்கார். புரியுதா? அதுக்காக ஆண் மட்டும் தனியாக இருந்து செய்ய முடியுமா? செய்யவே முடியாது. ஒரு குடும்பத்தை ஒரு பெண் பார்க்குற அளவுக்கு ஆணால் பார்க்கவே முடியாது. அதனால தான் நம்ம ஊரில் சொல்லுவாங்க, ஒரு ஆண் இறந்துட்டா கூட ஒரு பெண் பிள்ளையை வளர்த்து செஞ்சு கரை சேர்த்து லைஃப்பில் செட்டில் ஆகி நல்லா கொண்டு வந்துடுவா. ஆனால் ஒரு பெண் இல்லைன்னா அந்த குடும்பம் ஒன்றுமெல்லாம் இப்போ 1 மாதம் கூட அவரால் சமாளிக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஆண்களுடைய கெப்பாசிட்டி. அதனால தான் 2 சேர்ந்தாதான் சக்ஸஸ். ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருக்கும்படி தான் தேவன் உருவாக்கு. ஏன்னா இவங்ககிட்ட சில ப்ளஸ்ஸை வச்சுருக்காரு, இவங்ககிட்ட சில ப்ளஸ்ஸை வச்சுருக்காரு. இது 2 சேரும் போது தான் அங்கே ஹோல் லைஃப் அழகாக வரும். இத்தனை பேருக்கு புரியுது. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நமக்கு என்ன பண்ணணும், கிளியராக புரிஞ்சுக்கணும். எதுங்க சொல்கிறேன்னா, இந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் விஷயங்களை பார்க்க கற்றுக்கொள்ளும் போது உங்களை சுற்றி இருக்கிற இந்த காணப்படுகிற உலகத்தை குறித்து நீங்கள் யோசித்து கவலைப்பட மாட்டீங்க. காணப்படாத உலகத்தில் தேவனே என் பட்சத்தில் இருக்கிறார். தேவன் இப்போ இந்த இடத்துல இருக்கிறாருன்னா தேவதூதர்களாக எங்கே இருப்பாங்க? இங்கே தான் இருப்பாங்க. சிஎம் ஒரு இடத்துல இருக்காருன்னா அவர் சுற்றி போலீஸ் வண்டி மொத்தமாக நிற்குமா இல்லையா? ஏன்னா பாதுகாப்பு கொடுக்க எல்லா விஷயத்துலையும் இல்லைன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு வேலையே போயிடும். அப்போ மொத்த படை இங்கே தான் நிற்கிது. அவர் மொத்தமாக கண்ணை ஃபுல்லாக உங்கள் மேலே வச்சு கண்ணோக்கமாக இருக்கிறாரு. உனக்கு நான் செய்யும்படி உனக்கு நிறைய காரியங்களை வச்சிருக்கேன்னு கண்ணோக்கமாக இருக்காரு. ஆனால் கண் எங்கே பார்க்குது? ஆண்டவரே இப்படி போச்சு, இது இப்படி கிடைக்க, ஆண்டவரே அது அப்படி கிடைக்கும். அப்போ தேவன் என்ன சொல்கிறாரு? விதை காரியங்களை என்ன பண்ணு, மாற்றும்படி உன் வாயின் வார்த்தைகளை நீ என்ன பண்ணு, விதையாய் விதை. வேத வசனத்தில் தேவன் அழகாக ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்குறார். இந்த வார்த்தையும் விதையும் அழகாக கம்பேர் பண்ணி காமிக்கிறார். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஸ்டோரி. என்ன ஸ்டோரி? 4 வகையான நிலம் இருக்குது. அந்த 4 வகையான நிலத்தில் ஒரு விவசாயி என்ன பண்ணுறான்? விதையை விதைக்க புறப்பட்டு போகிறான். அந்த விதையை எதற்கு அடையாளமாக தேவன் சொல்கிறாரு? வார்த்தை, தேவனோட வார்த்தை. விவசாயி ஊழியர்கள்னு வச்சுக்கோங்க. விதை தேவனோட வார்த்தை இப்போ இருதயமாகிய நிலத்தில் விதைக்கப்படுது. ஆனால் அதில் 4 டைப்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஒன்று என்ன, அந்த வார்த்தையை கேட்குறாங்க,
கேட்ட உடனேயுமே அடுத்த நிமிஷம் பிசாசு என்ன பண்ணிடுறான், எடுத்து போட்டுறான். அவங்கெல்லாம் வழி அருகே விதைக்கப்பட்ட போட்ட உடனேயும் அது வந்து கரெக்டான ஒரு ப்ராப்பரான இடத்துல விழுகாதனால அது சாப்பாடு தேவையான பறவைகள்லாம் வந்து டக்குன்னு எடுத்துகிட்டு போயிடுது. செகண்ட் வார்த்தை கேட்குறாங்க, உள்ள போது பிடிச்சிக்கிறாங்க, என்ன வருது, முள்ளும் சேர்ந்து வளருது. ஒரு பக்கம் அழகாக அந்த வார்த்தையும் வளருது, ஒரு பக்கம் முள் செடியும் சேர்ந்து சுற்றி வளருது. அதனால தான் நம்ம ஊரில் களையெல்லாம் எடுத்து செஞ்சு க்ளீன் பண்ணி அந்த நிலத்தை பக்குவப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது. விவசாயம் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே தெரியும் இல்லையா? ஏன் களை எடுக்கணும்? சத்தெல்லாம் அது சாப்பிட்றோம். இன்னொன்று இதை ஓவர் கம் பண்ணி அதனுடைய எல்லா வளர்ச்சியும் இதுக்கு எடுத்து இது என்ன பண்ணிடும், தேவையில்லாத விலைவாசியில் அந்த அறுவடையில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். சில நேரங்கள் பட்டு போகவே செஞ்சிடும். அப்போ நம்ம சுற்றி இருக்கிற களைகளை எடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அப்போ இந்த முட்செடிங்கிறத வேதவசனம் எதுக்கு அடையாளமாக சொல்லுது? உலக பிரகாரமான கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம். உலக பிரகாரமான கவலைன்னா என்ன? கவலைங்கிறது வேற. தேவனுக்குள்ளே இன்னும் அதிகமாக நெருங்க முடியலையே, நல்ல கவலை. என்ன நல்லா ப்ரேயர் பண்ண முடியலையே, நல்ல கவலை. இன்னும் நல்லா பைபிள் வாசிக்க முடியலையே, நல்ல கவலை. இன்னும் சர்ச்சுக்கு நானும் எவ்வளோ முயற்சி செய்கிறேன், முதலாம் போய் உட்காரணும்னு சொல்லி போக முடியலையே, நல்ல கவலை. இங்கே எந்த கவலையை வேண்டான்னு சொல்கிறாங்க? உலக பிரகாரமான கவலை. அது என்ன கவலை? இந்த உலகத்தில் இருக்கிறவங்க கவலைப்படுற மாதிரியே கவலைப்படுறது. அது சிம்பிளாக எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை முடிப்போம், எல்லாரையும் பால என்ன செய்யணும் தெரியலையே, குடும்பத்தை பற்றி கவலை, பிஸ்னஸை பற்றி கவலை, பிள்ளைகளை பற்றி கவலை, எதிர்காலத்தை குறித்து கவலை, நம்மளே குறித்து கவலை, எல்லாத்தையும் போட்டு ஃபுல்லாக யோசித்து கவலைப்படுறது. இது ஒரு பக்கம். இப்போ வார்த்தையை கேட்குறீங்க, அது ஒரு பக்கம். வார்த்தை வளரும் போது பின்னாடி கலை அதை விட ஸ்பீடாக பயங்கர வேகத்தில் வளருது. கலையெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக இருக்கும், செடியெல்லாம் விட. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபீல்டில். அதுக்கடுத்து ஐஸ்வர்யத்தின் தேவன் என்ன சொல்கிறாரு? நான் உனக்கு போதும், என் கிருபை உனக்கு. இதெல்லாம் கேட்க தாங்க நல்லாயிருக்கும். நான் போய் வண்டியில் போயிட்டு இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க முடியுமா? அவன் காசு கொடுத்தா தாங்க வண்டியில் கூட்டிகிட்டு போவான். அது தேவனுக்கு தெரியாமல் இருக்குமா? தெரியும். இந்த உலகத்தில் தேவன் இருக்கும் பொழுது சீஷர்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் என்னை பற்றி அறிவிக்க போகிறீங்கன்னா போங்க, வெறும் பையோடையும் கோலோடையும் போயிட்டே இருங்க, உங்களுக்கு தேவையானது எல்லாம் சந்திக்கப்படும். வரி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜீசஸ் வந்து கேட்குறாங்க. அங்கே போங்க, அங்கே கடலில் வலைய போடுங்க, ஒரு மீன் மாட்டோம், அந்த மீன் வாயில் காசு இருக்கும், அதை எடுத்து கொடுங்கன்றார். அதே போல் கழுதை வேணும் அவரை ஏற்றிட்டு வர்றதுக்குன்னு சொல்கிறாங்க. அங்கே போங்க, அந்த இடத்துல கழுதை கட்டியிருக்கோம், ஆருக்கு வேணும், ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லுங்கள், அவன் அவுத்து விடுவான்னு சொல்கிறார். ஸோ திஸ் இஸ் கால்டு சூப்பர் நேச்சுரல் லைஃப் ஸ்டைல். இதுதான் உங்களுக்கு தேவன் வைத்த உண்மையான ஒரு பயங்கரமான வாழ்க்கையான. இன்றைக்கி எப்படி உலகம் போயிட்டுருக்கு? இப்போ நமக்கு உங்கள்கிட்ட வந்து ஒரு கழுதை வாங்கிட்டு சொன்னால், ஆண்டவரே எப்படி ஒரு கழுதை இப்போ இருக்கிற விலைவாசிக்கு ஒரு 1000 ரூபாவது சொல்லுவாங்க, அந்த 1000 ரூபாயில் என்கிட்ட 500 ரூபா கூட இல்லை ஆண்டவரே, நான் எப்படி எடுத்துகிட்டு வர்றது அப்படி சொல்லிட்டு அதுக்கு ஒரு உட்காந்து யோசித்து அந்த 500 ரூபாயை ஆண்டவரே சந்திங்க 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 சொல்லி ஒரு கவலைப்பட்டு அப்படி போகிறவங்களும் இருக்காங்க. இந்த உலகத்தில் உங்கள்கிட்ட கேட்டால் அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி ஆண்டவரே, 1000 ரூபாய்க்கு நான் பேசாமல் வேறு ஏதாவது வாங்கிட்டு போயிடுவேன், எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்பாங்க. இல்லை மாடா உழைச்சி ஓடா தேஞ்ச கதையாக நிறைய விஷயங்களை செய்வாங்க. இந்த லைஃப் ஸ்டைலுக்கு நம்மளை தேவன் அழைக்கலை. அதனால தான் இந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு சில நேரங்கள் ரொம்ப ப்ரெஷர் ஆகும் போது ஏன் தான் கடவுள் இந்த உலகத்தில் நம்மளை படைச்சாரோ? எத்தனை பேர் அப்படிலாம் யோசிச்சிருக்கீங்க? இந்த உலகத்தில் ஏன் தான் கடவுள் என்னைய படைச்சாரோ? வெளியில் சொல்ல வேண்டாம், நம்ம கை தூக்கணும், அசிங்கமாக போயிடும். எல்லா மனசுல அந்த எண்ணங்கள் வரத்தான் செய்யும். இல்லைன்னா தான் அதிசயம், ஏன் தான் படைச்சி என்னை இப்படி உட்கார வச்சு கஷ்டப்படுத்துகிறாரோ தெரியலையே கடவுளே அப்படின்னு சொல்லி, இப்படி வாழ்கிறதுக்கு நான் சும்மா இருந்துட்டு போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தோணும். ஆனால் உண்மையிலேயே தேவன் அவருடைய சாயலின்படி ரூபத்தின்படி உருவாக்கி இப்படி சீரழிகிறதுக்காக உங்களை படைக்கலை, அவரை போல கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளும்படி படைத்தார். அதனால தான் அது ஆதியாகமம்ல 1:26 தொடர்ந்து படிங்க. அவருடைய சாயலின்படி ரூபத்தின்படி உருவாக்கினார்னு போட்டிருக்கா. அதுக்கடுத்த போர்ஷன் என்ன போட்டிருக்கு? அவர்கள், அதாவது நம்ம சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். இதுல ஏதாவது மிஸ் ஆயிருக்கானா? எல்லா டிபார்ட்மெண்ட் வந்துரு. சமுத்திரம், அதுக்கடுத்து ஆகாயத்து பறவை, ஆகாயம், மிருக ஜீவன், மிருகம், பூமி அனைத்தையும், பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகள் எல்லாவற்றையும் என்ன பண்ணுங்க? ஆளக்கடவர்கள். விக்கிரகங்களை வச்சு கும்பிடுங்க, அப்படிதானே போட்டிருக்கு. உன்னை விட்டுறாத, பாம்பு, பள்ளி, கழுதை, குதிரை, மாடு எல்லாத்தையும் கும்பிட விழுந்து நீ அதை ஆண்டுகொள்னு போட்டிருக்கு. ஹல்லேலூயா. எவ்வளோ மேன்மையாக நம்மளை படைச்சி வச்சுருக்காரு. மனுஷன் இப்போ எப்படி ஆயிட்டான்? எல்லாம் ஊர்னது, பரப்பினது, போகிறது, வந்தது,
அது சூரியன், டேய் நான்லாம் ஜஸ்ட்டு லைட்டு கொடுக்க வந்திருக்கேன்டா. இல்லை நீங்கள் சூரிய பகவான் உங்களை கும்பிட்டுக்கிறோம். பள்ளி, பூரா, தவளை, பாம்பு, பாம்பெல்லாம் ஃபேமஸ்ஸு. ரீசெண்டாக ஏதோ ஒன்று தவளை, எலி கோயில்னே இருக்குது நம்ம இந்தியாவில். நம்ம ஏதோ வேறு ஏதோ எங்கேயோ இருக்குன்னு நினைக்காதீங்க. இந்தியாவில் நீங்கள் நார்த் இந்தியா சைடில் போனீங்கன்னா நிறைய அந்த மாதிரி இப்போ நம்ம சொன்னதுக்கு கூட பயங்கரமாக வருவாங்க. இப்படிப்பட்ட ஒரு இதை சொல்லிட்டீங்களே அப்படி சொல்லிட்டு. நம்ம வீட்டில் எலி இருந்தால் ஓடி ஓடி விரட்டுறோம், இல்லைன்னா பாய்சன் வைக்கிறோம். எங்கள் வீட்லேயே ஒரு எலி படுத்திட்டு 2 நாளைக்கு முன்னாடி அது அழகாக பயங்கரமாக யோசிக்குது பாருங்கள். கூண்டு வச்சு பிடிக்க வந்தேன்னா அதில் கூட மாட்ட மாட்டேங்குது. இப்போ இருக்கிற எலியெல்லாம் பார்த்துட்டு ஓடிடுது. இதான் 2K எலி போல். 2K எலி பயங்கரமாக வேலை செய்யுது. 2K கிட்ஸுங்கிற மாதிரி பாருங்கள், அவங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்குது. கடை வச்சுருக்கறனால எத்தனை எலியால் பிரச்சனை. எலி கூட பயங்கரமாக யோசிக்குதுங்க. நீ என்னை பிடிக்க தானே எத்தனை காலமாட இதே ட்ராப் வைப்பீங்க, வேறு மாதிரி யோசிங்கடா அப்படின்னு. சரின்னு அந்த மேட்டு போட்டு ஒட்டுறதுக்கு வச்சேன்னா அதை காண்டி கரெக்டாக போயிடுது. அதுக்கடுத்து விஷத்தை மட்டும்தான் வைக்கணும். ஐயோ ஆண்டவரே, விஷத்தை வச்சு யாரையும் கொல்ல வேணாமே அப்படின்னு ஒரு பக்கம் பாவமாகவும் இருக்குது. சில நேரங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கு, வச்சுட்டு வேறு ஏதாவது பூனை என்ன சாப்பிட்டுட்டு போயிடுது, வயிறு வலிக்குது பாவம். அது இப்படி பயங்கரமாக இருக்குது. வீட்டில் வந்தால் அடிக்கிறாங்க, கொல்றாங்க, அப்புறம் அதுக்கு ஒரு கோயில் கட்டி கும்பிட்றாங்க. இதை நம்ம சொன்னால் நம்மளை பைத்தியம்வாங்க. பாம்பு வீட்டுக்குள்ளே வந்தால் ஓட விரட்டுவாங்க, ஆனால் கோயிலில் போய் பால் ஊற்றுவாங்க. இதை சொன்னால் நம்மளை பைத்தியம்பாங்க. இது மாதிரி நிறைய இருக்குது சொல்கிறதுக்கு. எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. இப்படியாக தேவன் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆனால் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், மனுஷன் எங்கே இப்படி மாறினா அப்படின்னா இந்த பாவத்தினால எல்லாமே மாறி போச்சு. இப்போ என்ன ஆகுது, இங்கே என்ன போட்டிருக்கு, அதுக்கடுத்து தொடர்ந்து வாசிங்க. கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே மறுபடியும் சொல்லுது, தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். தேவ செயலா சிருஷ்டித்தார். பிறகு ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். எப்படி ஒரு மனுஷங்கிறத நம்ம பாருங்க, இன்னைக்கு கூட ஆண்கள் பெண்கள்லாம், ஆண்கள் பெருசு பெண்கள்லாம் சிறுசு அப்படிங்கிற மாதிரி இல்லை. உருவாக்கும் போதே ஒரு மனிதன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எப்படிதான் உருவாக்குறாரு, ஆண் பெண். அந்த விஷயத்துல அதுக்கடுத்து தான் பாருங்க, ஆணா தனியா எடுக்கிறாரு, பெண்ணா தனியா எடுக்கிறாரு. அப்ப மனுஷன் அப்படின்னாலே அந்த விஷயத்துல 2 ஃபார்முமே அடங்கி இருக்கு. அது என்னது, ஆண் பெண். ஆணை உருவாக்கிட்டு பெண்ணை ஹெல்ப்பராக போட்டார் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. இல்லை, பெண்ணை உருவாக்கிட்டு ஆண்டவர் ஆணை வாட்ச்மேனாக போட்டார் அப்படிலாம் இல்லை. ஆண் பெண் 2ம் சேர்ந்தது தான் மனுஷனே. அவர் உருவாக்குன விதமே அந்த பேட்டர்ன் தான். அதுலேருந்து அவங்க 2 பேரும் தனியாக பிரித்து எடுக்கிறார். அதனால தான் சொன்னேன், ஆண் இல்லாமல் பெண் இல்லை, பெண் இல்லாமல் 2 பேர் சேர்ந்து வாழும்போது தான் அந்த லைஃப் ஃபுல்லாக 100% சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃபாக இருக்கும். ஏன்னா அவங்க செய்யறதை நம்ம செய்ய முடியாது, நம்ம செய்கிறத அவங்க செய்ய முடியாது. எத்தனை பேருக்கு புரியுது? இந்த கான்செப்ட்லாம் கிளியராக சொல்லிக் கொடுக்காதனால தான் பெண்கள் நாங்களும் அவங்கள போல் ட்ரெஸ்ஸை போடுறோம். இப்போல்லாம் நாங்களும் தண்ணி அடிக்கிறோம், நாங்களும் சிகரெட் குடிக்கிறோம். அந்தளவுக்கு, ஏன்னா நாங்கள் ஈக்குவல் அப்படி சொல்லிட்டு எல்லா விதத்திலும் ட்ராப், எல்லாம் பிசாசு. அவங்கள்ட்ட போய் இப்படிலாம் சொல்லிக் கொடுக்குறது பற்றி அவனையெல்லாம் மதிக்கிறாங்களா? நீ மட்டும் ஆண் மாதிரி நடந்துக்காமே, நானும் பேண்ட்டை போடுறேன், நானும் சட்டையை போடுறேன், எனக்கும் கற்பனா ஒன்றும் இல்லை, எனக்கும் இதுனா ஒன்றும் இல்லை, எல்லாம் பண்ணுவேன். தண்ணி அடிக்கிறாங்க, சிகரெட் குடிக்கிறாங்கன்னா பாருங்கள், அவங்களுக்கு கூட பரவாயில்ல அப்படின்னா பெண்களுக்கும் நமக்கு கர்ப்பப்பைன்னு ஒன்று இருக்குது. குழந்தைகளை சுமக்கக்கூடிய பெரிய பாக்கியத்தை நம்ம கொடுத்துருக்குறாரு. அதனால் இப்போ இருக்கிற பிள்ளைகள் எல்லாமே நிறையா சைக்காலஜிக்கலாக அஃபெக்டடான பிள்ளைகளாக பிறகுது, நிறையா டிஎன்ஏ ஃபால்ட்டான குழந்தைங்களாக பிறகுது. ஏன்னா பெண்கள் இந்த மாதிரி விஷயங்களை ஈடுபடும் போது இந்த மாதிரி பயங்கரமான ஒரு மோசமான விளைவுகளை அடுத்த ஜெனரேஷனில் ஏற்படுத்தும். அடுத்த ஜெனரேஷனே ஸ்பாயில் ஆகுது. இன்றைக்கி எத்தனை இடங்களில் பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ்லாம் பாருங்கள், பிள்ளைகளை அந்த மாதிரி வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஏன்? எல்லாம் அவங்கவுங்க செஞ்ச ஒரு நாள் விதைச்ச விதைகள் தான். புரியுது உங்களுக்கு? இது மாதிரி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்போ இன்றைக்கி என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் உன்னை என்ன போல் உருவாக்கி இருக்கிறேன், என்னுடைய சாயல், என்னுடைய ரூபம், என்னுடைய சாயல் என்ன, எல்லாவற்றையும் பேசி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்வது. அப்போ நீ விதைக்கிற விஷயங்கள் எப்படி இருக்கணும், இந்த மாதிரி காரியங்களாக இருக்கணும். அப்போ முட்செடியை வளர விடாத, ஐஸ்வர்யத்தின் மேல் மயக்கம் வேண்டாம், நான் உனக்கு போதுமானவராய் இருக்கிறேன் அப்படி. அதுக்கடுத்து இன்னொரு வகையான நிலம் என்னது, கற்பாறை. அது போடுறாங்க, ஆனால் அடியில் இருக்கிற கற்பாறையை பார்க்காம போய் விதைக்கிறாங்க. நல்லா வளருது, வெளியில் பார்க்குறது நல்லா பச்சை பசேர்னு வருது, ஆனால் வேர் உள்ளே போக முடியல. நிறையருடைய இருதயங்கள் எப்படி இருக்குது, கடினப்பட்டிருக்கு. பாறை, இதுக்கு மேலெலாம் நான் நம்ப மாட்டேன், இதுக்கு மேலே போக முடியாது. எல்லாமே ஃபுல்லாகவே வேர்ல்ட்லி மென்டாலிட்டி, எல்லாமே லாஜிக்கலாக யோசிக்கிறது, வேர்ல்ட்லி கால்குலேஷன். இது இருந்தால் தானே, இவங்களாம் சொல்கிறது பைத்தியக்கார தானேங்க. இந்த உலகம் யாரை ரொம்ப பெருசாக நினைக்கிது, கொண்டாடுது. இப்போ உங்களுக்கே ஒரு பெரிய அட்வைஸ் வேணும்னு யார்கிட்ட போய் கேட்போம்?
ஒரு இடத்துல உங்கள்கிட்ட ஒரு ஃபீல்டில் ஒரு அட்வைஸ் வேணும்னா அவங்க வந்து பயங்கரமாக அந்த இப்படிலாம் சொல்கிறாங்களா, பயங்கரம் அந்த மாஸ்டர் மைண்டாக அந்த ஃபீல்டில் இருக்காங்களா. இப்போ ஒரு செஸ்ஸில் சாம்பியன் ஆகணும்னா அந்த செஸ்ஸில் யார் பயங்கரமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த உலகத்தில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் இவங்கள்ட்ட கேட்டால் கரெக்டாக இருக்கும், அவங்ககிட்ட கேட்டால் கரெக்டாக இருக்கும், இவங்கள்ட்ட கேட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு இந்த வேர்ல்டியாக போகிற விஷயத்துலலாம் நம்ம பயங்கரமாக யோசிக்கிறோம். தேவன்கிட்ட கேட்க விட்டுறோம். ஏன்னா எல்லாவற்றையும் உருவாக்கினவர் யார்? அவர். நீ ப்ரேயர் பண்ணுப்பா, நீ உட்காரு, ஆண்டவர் பசை கேளு, இந்த மாதிரி வார்த்தைகளை கேளு, உன்னை இப்படி தான் உருவாக்கியிருக்காரு, நீ உருவாக்கப்பட்ட விதமே இப்படி, உனக்கு இப்படி இருக்கணும், நீ இப்படி இருக்கிறதான் தப்பு, இப்படிலாம் சொன்னேன்னா இதெல்லாம் சும்மாங்க, இதெல்லாம் ஆன்மீகம், இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு இருக்காங்க. ஏதாவது வந்து வேர்ல்ட்லியாக ஒரு அட்வைஸ் கொடுத்து பாருங்கள், என்ன மாதிரி அட்வைஸ் கொடுக்குறாங்க. எப்படி 1 ரூபாயை போட்டு 100 ரூபாயை மாற்றுறது, சூப்பர் அட்வைஸு அப்படின்பாங்க. இங்கே தேவன் சொல்கிற காரியங்களை கேட்டாலும் உனக்கு ஆசீர்வாதம் வரும், இது நிலையானதாக இருக்கும், அது அசைக்க முடியாததாக இருக்கும், நீ எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளலாம், உனக்கு எல்லாத்தையும் ஈஸி அண்ட் லைட்டாக தேவன் மாற்றி தர விரும்புகிறாரு, எதையும் கேட்க மாட்டாங்க. இப்போ இங்கே என்ன, இது பாறை போல நிலம், இன்னொன்று மன்னிக்க முடியாதது, அடுத்தவங்களை ஏற்றுக்கொள்ள முடியாதது, அன்பு செலுத்த முடியாதது, பழி வாங்குகிற இருதயம், தேவனுடைய வார்த்தைக்கு இணங்க மறுக்கிற இருதயம், இது எல்லாம் தான் அந்த கற்பாறை போன்ற இருதயம். அது என்ன பண்ணுது, ஒரு நேரத்துக்கு மேலே சில சத்தியங்களுக்கு மேலே அதை உள்ளேயே அலோவ் பண்ண மாட்டேங்குது. எத்தனை பேர் தேவன் எவ்வளோ பேசினாலும் ஏற்றுக்கொள்ள ரெடியாக இருக்கீங்க? எத்தனை பேர் இதுக்கு மேலெலாம் நம்ப முடியாதுங்க, பைபிளை இதுக்கு மேலே இவங்க சொல்கிற காரியங்களாம் நம்பவே முடியாது அப்படிங்கிறவங்களும் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆள்களும் என்ன ஆயிடுறாங்க, பெரிய அளவிற்கு அறுவடையை பார்க்காம ஒன்றும் இல்லாமல் போயிடுறாங்க. ஆனால் இன்னொரு நிலம் இருக்குது, தேவன் சொல்கிறார், அது என்ன நிலம்? நல்ல நிலம். சொல்லுங்க, அந்த நல்ல நிலம்னா என்னது? நல்ல இருதயம். என்ன இருதயம்? குட் ஹார்ட். குட் ஹார்ட் அது என்னது? அது என்ன பண்ணுது? இந்த வார்த்தையை அப்படியே எடுத்துக்கிறது, அது அப்படியே ரிசீவ் பண்ணுது, எந்த தடையும் இல்லை, எந்த முள்ளும் இல்லை, எந்த பாறையும் இல்லை, அதை அப்படி சஸ்டெயின் பண்ணி வைக்குது, உள்ளுக்குள்ளேயே வைக்குது. ஏன்னா இன்னைக்கு நீங்கள் காலையில் ஒரு விதையை போடுறீங்கன்னா சாயங்காலத்துக்குள்ளேயே வந்துருமா உங்களுக்கு செடி? அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு? பொறுத்திருந்து விடாமுயற்சியோடு, சில நேரங்கள் அந்த எடுத்து விதையை போட்டோன்னே கொஞ்சம் நேரத்துக்குள்ள இந்த எலி வந்துடும், வந்துட்டு நோண்டி உள்ளுக்குள்ளே ஏதோ வச்சுருக்காங்க அப்படின்னு எடுக்க பார்க்கும். அப்போ அதுக்கான தேவையான எல்லா விஷயங்களையும் செய்து, அதற்கு தேவையான தண்ணியை ஊற்றி, அதுக்கு தேவையான ஒளிச்சத்தை கொடுத்து, அதற்கு சில பிரயாசத்தை பட வேண்டியிருக்கு இல்லையா? இப்படி பட்டு நீங்கள் வெயிட் பண்ணி இருக்கும்போது அது எப்படிப்பட்ட ரிசல்ட்டை கொடுக்குமா? 30ஆகவும் 60ஆகவும் 100 மடங்காகவும் உங்களுக்கு ரிசல்ட்டு வரும். அப்போ இன்னைக்கு தேவனோட வார்த்தை கேட்குற நம்ம இந்த மாதிரி இருதயத்தோடு இருக்கும் பொழுது, எந்த இருதயம்? தேவனை தேடுகிற இருதயம், பிடித்து கொள்கிற இருதயம், அவர் என்ன சொன்னாலும் நான் அப்படியே கேட்குறேன், ஒபே பண்ணுற இருதயம், கீழ்ப்படுகிற இருதயம், இது என்ன பண்ணுது? வார்த்தைகளை எடுத்து இப்படி பிரயாசப்பட்டு, இன்றைக்கி கூட நம்மளும் காத்துட்ருக்குறோம், எவ்வளோ பிரயாசப்படுறோம், இன்றைக்கி உட்காடுறீங்க, சர்ச்சில் உட்காந்து கேட்குறீங்க, இது எல்லாம் ஒரு முயற்சி. இது எல்லாமே என்னது? ஒரு தேவனுக்கான காரியங்கள் அடுத்தடுத்து செய்கிறதுக்கான எடுக்கிற ஒரு முயற்சி, ஒரு ஆர்வம், ஒரு பிரயாசம். இதற்கான பலன் 100% வரும். இதற்கான பலன் 100%. இதுக்கு மேலேயும் உங்களை வந்து சொல்கிற மாதிரி அதுக்கு தேவையான லைட்டை கொடுக்கறது, தண்ணியை கொடுக்கறது, அந்த ப்ரிசர்வ் பண்ணி அதை பாதுகாக்கிற விஷயங்களெல்லாம் உங்களுக்கு மேலே தேவனே பண்ணுறார். ஏன்னா நம்ம வந்து வீக்கான ஆளுகன்னு அவருக்கே தெரியும். அப்போ ஆவியானவர் மூலமாக அந்த தேவையில்லாத கலைகளை எடுத்து போடுறார். இப்போ இன்றைக்கி நம்ம சரியில்லாத ஒரு ஹார்ட்டாக இருக்கோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆண்டவர்கிட்ட சரண்டர் பண்ணும்போது அதை அவர் அழகாக மாற்றி தருவார். அவர் அந்த கலைகளை எடுத்து போட அவரே உதவி செய்வார். அந்த பாறை போன்ற நிலத்தை லேசான இலகுவான நிலமாக மாற்ற, நல்ல இருதயமாக மாற்ற அவரே உதவி செய்வார். அப்போ விதை போட்டோன்னே என்ன ஆகுது? ரிசல்ட்டு வருது. இப்படிப்பட்ட இருதயம் நமக்கு முக்கியம். அப்போ இங்கே எதை விதைக்கிறோமோ அதை அறுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஃபீல்டு எப்படிப்பட்டதாக இருக்கணும்? நல்ல ஃபீல்டாக இருக்கணும். இன்னொன்று, இது ஒரு லான்னு சொன்னேன், எதை விதைக்கிறோமோ அதை அறுக்கிறதுங்கிறது லா. நீங்கள் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தேவன் இல்லை இப்படி பண்ணியிருக்காங்க, அதனால கொஞ்சம் இவங்களுக்கு மட்டும் நான் கொஞ்சம் டைவர்ட் பண்ணுறேன், இல்லை. ஏன் சொல்லப்போனால் இயேசு வந்து இந்த உலகத்தில் வர்றாரு, நம்ம பாவங்களுக்காக சாபங்களுக்காக மறிக்காமல் சரி மேலே இருந்தே சரி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது போ அப்படின்னு சொல்லிட்டாரானா? இல்லை. நீங்களும் நானும் விதைச்ச எல்லா பாவத்திற்கான சாபத்திற்கான தண்டனையை அவர் சுமந்து தீர்த்துட்டு தான் நமக்கு விடுதலை கிடைக்குது. சில பேருக்கு அதெல்லாம் புரியுது. அவர் நினைச்சதுன்னா தேவனாச்சே, மேலேருந்து சரி போ மன்னிக்கிறேன் ஒரு வார்த்தையில் முடிஞ்சிருச்சு அப்படி சொல்லலை. ஏன்னா அவர் வைச்சல்லாவ, அவர் பிரச்ச பிரமாணத்தை அவரே மாறமாட்டார். ஏன்னா அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். இப்போ அவர் என்ன பண்ணுறாரு? மனுஷன் செஞ்ச எல்லா தப்புக்கான விளைவுகளையும் ஒரு மனுஷனா வந்து தன் மேலே சுமந்து, தன் மேலே எல்லாத்தையும் போட்டுக்கொண்டு, அதுக்கு அவர் மரித்து நில் பண்ணிட்டு அகைன் ஒரு நியூ லைஃபை அவர் என்ன பண்ணுறாரு?
பிதாவால் பெற்றுக்கொண்டு அந்த நியூ லைஃபை இன்னைக்கு நமக்கு கொடுத்துருக்கிறார். பைபிளில் நிறைய கேரக்டர்ஸ் பார்க்கலாம். எதை விதைக்கிறாங்களோ அவங்க அறுத்தவங்கன்னு சொல்லிட்டு. யோசேப்பு அவனோட வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை, நல்ல விஷயங்களை விதைக்கிறார், அவருக்கு நல்லது நடக்குது. தேவையில்லாமல் அண்ணன் தம்பிகள்கிட்ட உட்காந்துட்டு பாருங்க, நிறைய நேர்கள்ட்ட போய் சிலர்கிட்ட தேவையில்லாமல் பேசுகிறதே பிரச்சனையாக தான் கொண்டு வந்து முடியுது. யோசேப்பு செஞ்ச ஒரு பிரச்சனை அப்படிங்கிறதுமே நம்ம ஒரு இடத்துல பார்க்கலாம். எனக்கு இப்படி நடந்துச்சு, எனக்கு இந்த தேவன் இப்படி காமிச்சாரு வச்சாருன்னு சொல்லி ஏற்கனவே அண்ணன் தம்பிகளுக்கு யார் மேலே ஒரு கோபமும் எரிச்சல் இருக்குது, யோசேப்பு மேலே இருக்குது. ஏன்னா இவங்க ஒரு தாரம், இவங்க ஒரு தாரம். ஆல்சோ இவங்க மேலே ரொம்ப பாசமாக வேறு இருக்கார். அப்படிப்பட்டவங்கள்ட்ட போய் உனக்கு ஒன்று தெரியுமா, எனக்கு ஆண்டவர் இப்படி காமிச்சார், உனக்கு ஒன்று தெரியுமா, நான் இப்படி இருக்கும்படி சொன்னார் அப்படின்னா அவனுக்கு எரிச்சல் வருதா இல்லையா? ஆனால் வரதா. இதுக்கு தான் கொஞ்சம் ஞானத்தோடு நம்ம செயல்பட வேண்டியிருக்கு. அந்த மனுஷனுடைய அந்த மாதிரி பலவீனங்கள் தான் அவனை கொண்டு போய் குழியில் போடவும் செய்யுது. ஆனால் தேவன் உண்மையுள்ளவராக இருந்து காப்பாற்றுறார் இல்லையா? இந்த மாதிரி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தானியேலுடைய விஷயத்தில் தானியேலை உள்ளே தூக்கி போடும்படி, அவனை மொத்தமாக க்ளோஸ் பண்ணும்படி 3 நேரம் ப்ரேயர் பண்ணுறானா அப்படின்னு வாட்ச் பண்ணிக்கிட்டு சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் ஆலோசனை பண்ணுறாங்க. கடைசியில் அவர் தேவனே நம்பி தேவனே பிடித்து கொண்டதுனால அவருக்கு நல்ல விதமான ரிசல்ட் வருது. அந்த உள்ளே போட நினச்சவங்க கடைசியில் சிங்கத்தால் பலியாக்கப்படுறாங்க. கடைசியில் அதானே பார்க்குறோம். யார் தானியேலை உள்ளே போடணும்னு நினச்சாங்களோ அவங்கள அடுத்து ராஜா உள்ளே போட சொல்கிறாரு. என்னப்பா ஒன்றுமே கடிக்க மாட்டேங்குது அப்படி சொல்லி. கடைசியில் அவங்க வரும்போது என்ன பண்ணிருச்சு, பால் மாதிரி கேட்ச் பிடிச்சி சாப்பிட்ருச்சு. கடைசியில் அவங்களோட ரிசல்ட் என்ன? எதை விதைத்தார்களோ தீமையை விதைத்ததுக்கு தீமையை அறுவடை செய்கிறாங்க. எஸ்தர் ஸ்டோரியில் பார்க்கலாம். என்ன ஸ்டோரி? மொர்தெக்கா ஆமான்னு பார்க்கலாம் இல்லையா? மொர்தெக்கா எஸ்தருடைய சித்தப்பா. அவர் கரெக்டாக தான் இருக்கிறாரு. ஆனால் அந்த ஆமான் என்ன பண்ணுறாரு, பயங்கரமாக சதி பண்ணுறாரு. ஆமான் என்ன பண்ணுறாரு, இது எல்லா ஸ்டோரி எடுத்து காமிச்சா டைம் ஆகும். ஆமான் எப்படியாவது மொர்தெக்காவை ஒரு தூக்கு மரத்தை ரெடி பண்ணி அதில் தொங்க விடணும்னு சொல்லி பார்த்து கட்டுறாங்க. ஃபேமிலியாக பார்த்து செய்கிறாங்க. கடைசியில் அதே தூக்கு மரத்தில் அவன் குடும்பத்தோடு தொங்க விடப்படுறான். எதை விதைக்கிறானோ அதே நேரத்தில் மொர்தெக்காக்கு என்ன ரிசல்ட்டு? கனம், மதிப்பு, மரியாதை, ராஜாவால் எல்லாத்துலையும் கௌரவப்படுத்தப்பட்டு எல்லாத்துலையும் உயர்த்தப்படுறார். இப்படி வேதத்தில் எவ்வளவோ விஷயங்கள் எடுத்து காமிக்கலாம். தப்பு செய்கிறவனுக்கு தண்டனை கிடைக்க தான் செய்யுது, நல்லது செய்கிறவனுக்கு நன்மைகள் நடக்க தான் செய்யுது. அப்போ இது காமனாக வேர்ல்டில் எல்லா இடத்துலையும் நடக்கிறது, எல்லா இடங்களும் இருக்கிறது. அப்போ நம்ம இன்றைக்கி தேவ பிள்ளைகள் இந்த காரியங்களில் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் எப்படினாலும் வாழ்ந்துக்கிறவேங்க, காணிக்க மட்டும் போட்டுட்டு ஆண்டவர் ஆசீர்வச்சிருவார். நான் இவ்வளோ தப்பு பண்ணுவேன், என்னோடய வேலைகளில் நான் எவ்வளோ தூரம் கான்சியஸாக இருக்காமல் இருப்பேன், அடுத்தவங்களை ஏமாற்றுவேன், ஊழல் பண்ணுவேன், லஞ்சம் வாங்குவேன், ஆனால் காணிக்க போட்டால் சரியாக போயிடும். இல்லை, எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுப்போம். நம்ம எவ்வளோ கரெக்டாக ஆண்டவருக்குள்ளே உண்மையாக கரெக்டாக இருக்கிறோம், எதை பேசுகிறோம், எப்படி நடங்குறோங்கிறத வச்சு தான் இன்றைக்கி லைஃப். இப்போ இன்றைக்கி நான் சொல்கிறேன், ஒரு 5 இயர்ஸாக அது நீங்கள் இந்த ஊழியத்துக்கு நான் போயிட்டுருக்கேன், என் லைஃப் மாறிக்கிட்டுருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த 5 வருஷம் தேவனோட வார்த்தையை கேட்டு உங்கள் இருதயத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து அதை நல்ல இருதயமாக மாற்றுறதுனால தான் இன்றைக்கி நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற ஆசீர்வாதங்கள். அதுக்கு முன்னால் நீங்கள் சந்தித்த எல்லா கவலைக்கும் கண்ணீருக்கும் காரணம் என்ன? அதுக்கு முன்னால் நம்ம விதைச்ச நிறைய விதைகள். அது யாராக இருந்தாலும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா அந்த விதைக்கிறதுல ஒரு முக்கியமான 7 ரூல்ஸ் இருக்குது. ஒன்று என்னென்னா, விதைச்சாதான் இருக்க முடியும். ஒன்று என்னது? விதைக்காமல் இருக்க முடியுமா? நான் போய் நிற்பேங்க, வரலைங்க ஒன்று. அப்போ எதையுமே என்ன பண்ணணும்? நல்லது வேணும்னா நன்மையை விதைக்க வேணும். அப்போ இன்றைக்கி நமக்கு லைஃப்பில் ஆசீர்வாதம் வேணும்னா இந்த வார்த்தையை கேட்டு அதை நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? அப்ளை பண்ணி அதன்படி செய்யும்போது தான் அது நடக்கும். நான் சும்மா போய் ஒரு 10 நிமிஷம் போய் புள்ளிங்கள் போட்டு ஜோம் பண்ணிட்டு வந்துட்டீங்க, ஒன்றும் நடக்க மாட்டேது, ஒன்றுமே நடக்காது. அப்போ என்ன பண்ணணும்? இருதயத்தை திறந்து கொடுத்து, ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகள் எனக்குள்ளே கிரியை செய்யும்படி நான் விட்டு கொடுக்குறேன்னு சொல்லி பிடித்து கொள்ளும் பொழுது எதுக்கெல்லாம் நோ சொல்லணும்? உலக பிரகாரமான கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், தேவனோட வார்த்தைக்கு விரோதமாக இருக்கிற கடினமான விஷயங்கள், இது எல்லாத்துக்கும் நோ சொல்லி கான்சியஸாக தேவனுக்குள்ளே இருக்கும் பொழுது 100% உங்களுக்கு ரிசல்ட் வரும். மினிமம் 30, 60, 100. அடுத்து செகண்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? எதையாவது ஒன்று விதைச்சாதான் அறுக்கும். ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து தேவனுக்குள்ளே காரியம். இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு, குடும்பத்தில் சில பிரச்சனைகளாக இருக்குது, என் குடும்பத்தில் இவங்க மாறணும், இந்த மாதிரி காரியங்கள் நடக்கணும் அப்படின்னா குடும்பம் சம்பந்தமாக தேவன் என்னெல்லாம் வார்த்தைகளை பேசுகிறாரு, அதில் நம்ம அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். அதில் என்னை குறித்து தேவன் என்ன திட்டம் வச்சுருக்காரு, எனக்கு ஏற்கனவே சிலுவையில் அவர் எல்லா வாசியங்களும் செஞ்சு கொடுத்துட்டாரு, அதை நான் எடுத்து, அதை நான் விசுவாசித்து, அதை நான் பேசி, அதை நான் கீழ்ப்படுத்தி வாழ்வாக்கும் பொழுது அங்கே மாற்றங்கள் வரும். அதை நம்ம எடுத்து இப்படி செய்யும் போதெல்லாம் அதை எதுக்கு அடையாளம்? விதைக்கிறதுக்கு அடையாளம். இன்றைக்கி நீங்கள் பிலீவ் பண்ணிய விஷயங்களை நீங்கள் ஆரம்பிக்கும் போது சீக்கிரமாக அறுவடை.
எப்பயுமே ஒரு விஷயம் இந்த சீசனில் விதைச்சிங்கன்னா இன்னொரு சீசனில் தான் என்னது அறுவடை. விதைக்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்குது, அறுக்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்குது இல்லையா? அதே போல் இன்றைக்கி நான் ஆண்டவருக்குள்ளே வந்திருக்கேங்க, வார்த்தைகளை கேட்குறேன், உடனே நாளைக்கு ஏதாவது நடந்துருமா அப்படின்னா இல்லை. ஆனால் உள்ளுக்குள்ளே ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எத்தனை பேர் அந்த 5 இயர்ஸில் நான் அப்படி நிறையா பார்த்துருக்கேன்னு சொல்கிறீங்க? என் லைஃப்பில் நிறைய விதைகளை நான் தேவனுக்குள்ளே விதைச்சு நீங்கள் அறுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறீங்க. ஹல்லேலூயா. இது இல்லாமல் முடியாது பாருங்க. கிறிஸ்டியானிட்டிங்கிறது சிலர்லாம் வந்து இந்த ஜோமணி விடுங்க, இந்த ஜோமணி விடுங்க அப்படின்பாங்க. நம்ம ஊர் சைட்லலாம் போனோன்னா அடிக்கடி ஜோமணி விடுங்கன்னா அந்த நேரத்தில் ஆக்சுவலாக ஊழியக்காரங்களுக்கு அபிஷேகம் இருக்குது, தேவ நாமத்தில் நம்ம சொல்லும் பொழுது அது நடக்கும், இல்லைன்னு சொல்லலாம். அது ஜஸ்ட் ஒரு டெம்பரவரி ரிலீஃப் தான் கொடுக்கும். மறுபடியும் அந்த பிசாசு தான் வெளியிலே உட்காந்துட்ருக்கேன், உள்ளே வந்து எப்போ உட்காரலாம்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம அதுக்கடுத்து பாருங்கள் முயற்சி எடுத்து தேவனுடைய வார்த்தையில் பலப்பட்டு இதை நம்ம விதைத்து அறுவடை செய்ய கற்றுக்கொள்ளும் பொழுது வாழ்க்கையில் அதுக்கடுத்து பெரிய ஆசீர்வாதம் தான், அறுவடை தான். ஹல்லேலூயா. அப்போ ஃபர்ஸ்ட் என்னது, எதையாவது விதைச்சாதான் அறுக்க முடியும். இன்னொன்று விதைக்கிறது ஒரு காலம், அறுக்கிறதுக்கும் அதுதான் நடுவில் அந்த வெயிட்டிங் டைம். அந்த டைம் என்ன டைம்? இந்த வெயிட்டிங் டைமில் ஐயோன்னு இருக்கும். கவலைப்படாதீங்க, விதைச்சிருக்கீங்கன்னா அறுவடை வரும். ஹல்லேலூயா. அதுவும் தேவனுக்குள்ளே விதைச்சிருக்கீங்கன்னா தேவனுக்கேற்ற அறுவடை வருகிறது. அந்த வெயிட்டிங் டைமில் ஒன்றும் நீங்கள் பயந்துக்கிட்டு குழப்பிக்கிட்டு இருக்க வேண்டாம். அந்த வெயிட்டிங் டைமில் சில விஷயங்கள் செஞ்சிடக்கூடாது. ஐயோ எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு, கொஞ்சம் நோண்டி பார்ப்போமே. சிலர்லாம் ரொம்ப சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது அப்படி தான் பண்ணுவோம். கொஞ்சம் நேரம் உள்ளே போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கடுத்து உள்ளே ஏதாவது வளர்ந்துருக்காப்பா மறுபடியும் மூடி வச்சுருவோம். 2 தடவை ஓப்பன் பண்ண என்ன ஆயிடுது, அதில் இருக்கிற தன்மையே இப்போ இப்படி தான் பாருங்க. அவிசுவாசம், பயம், கலக்கம் வந்து கடைசியில் கெடுத்துக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா விதைக்கிறதை நம்ம ஒரு ப்ரொப்போர்ஷனில் இருப்போம். அதுக்கான ஒரு விகிதாசாரம்னு இருக்குது. நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போட்டு அந்த காரியங்களை செய்கிறீங்களோ அந்த எஃபர்ட்டுக்கு ஏற்றபடி உங்களுக்கு விளைச்சல் வரும். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறேன், ஒரு எஃபர்ட் போடுறீங்க, ஒரு ஏக்கர் நிலத்தில் இவ்வளோ தூரம் போட்டு பண்ணலான்னா அந்த ஏக்கர் நிலத்தில் வர்றது தான் நீங்கள் அறுவடை செய்ய முடியும். அப்போ எவ்வளோ தூரம் நம்ம எஃபர்ட் போடுறோம், பிரயாசப்படுறோங்கிறதுக்கு ஏற்றபடி விளைச்சல் வரும். விதை அப்படி கிடையாது. நீங்கள் தேவனோட விதையாக இருந்தாலும் சரி, இந்த உலக பிரகாரமான விதையாக இருந்தாலும் சரி, தேவன் அந்த விதைக்குள்ளே பயங்கரமாக ஒரு பொட்டன்ஷியலை வச்சுருக்காரு. என்னென்னா சும்மா ஒரு விதையை எப்படி தூக்கி போடுறீங்க, ஆனால் விளைச்சலோ எப்படி இருக்குது, பயங்கரமாக இருக்குது. ஒரு விதையிலேருந்து ஒரு செடி தான் வரும், அந்த ஒரு செடியிலேருந்து ஒரு பழம் தான் வரும்னு இல்லை. எப்படி இருக்குது ரிசல்ட், எப்படி இருக்குது உங்களுக்கு? அமோகமாக வருது. இப்படி எடுத்து நீங்கள் அப்படி தூவி விடுறீங்க, அந்த இடம் ஃபுல்லாக பச்சை பசேர்னாயி பல மடங்கு உங்களுக்கு அறுவடை வருகிறது. அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி போடுவார்கள். ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி, மைனஸாக இருந்தாலும் சரி. அதனால் கவனமாக இருக்கணும். சும்மா தாங்க ஏதோ பேசிட்டு வந்தேன், கடைசியில் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சே. அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி ரிட்டன் வரும். அதனால் கவனமாக இருக்க. எதாக இருந்தாலும் சரி, நன்மை வேணும்னாலும் அதில் அழகாக அமுக்கி குலுக்கி வரும். தீமையை விதைச்சாலும் அது அமுக்கி குலுக்கி தான் வரும். நான் இவ்வளோ ஒரு சீரியஸாக வரும்னு நினைக்கலங்க. சும்மா 2 இது பண்ணதுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகி போச்சேங்க. அது அப்படி தான், அதுதான் பிரமாணம், அதான் லா அப்படின்ட்டு சொல்லுது. இப்படி விதைக்கிறதுல அறுக்கிறதுல ஏகப்பட்ட விஷயங்கள். அப்புறம் நம்ம எதை போடுறோமோ அதைத்தான் விதைச்சா அதைத்தான் அறுக்க முடியும். இப்போ ஆப்பிள் சீடை போட்டால் ஆப்பிள் ட்ரீ தான் வரும். இப்போ குடும்பத்துக்காக மாத்திரம் நான் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது காரியத்தை விட்டுட்டேன்னா அங்கே ரிசல்ட் வராது. அப்போ எல்லா காரியங்களையும் ஃபோக்கஸ் பண்ணணும். இன்றைக்கி தேவனுக்குள்ளே நீங்கள் மெச்சூர் ஆகிட்டீங்க. அப்போ குடும்பம், கையின் பிரயாசம், பொருளாதாரம், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை, உங்களுடைய ஆத்துமா, உங்களுடைய இருதயம், உங்கள் பிள்ளைகள், எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லையும் எல்லா இடங்களையும் தேவன் என்ன வச்சிருக்காரு. இதனால தான் நம்மளோட சர்ச்சில் மாதத்தில் ஒரு தடவை ஜீவனை பேசுன்னு ஒரு ஆராதனை வச்சு அதில் இந்த மாதிரி வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறோம். எல்லாம் விதை பிடிச்சிக்கோ, விசுவாசி, அதை என்ன பண்ணு, செயல்படுத்து, பேசு, விதை, அது வரும் என்று சொல்லு. இதெல்லாம் நிறைய பேர் நிறைய இடங்கள் என்ன பண்ணுறதில்ல, சொல்லி கொடுக்குறதே இல்லை. சர்வீஸே எப்படி போயிட்டுருக்கு. ஒரு 2 கதையை சொன்னோமா, அந்த கதையை கேட்டு ஆமேன்னு சொல்லிட்டு போனாங்களா, ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. ஒன்றுமே நடக்க போகிறது இல்லை. எப்படி இருக்கணும் உங்கள் இருதயம்? சர்ச்சுக்குள்ளே வரும்போதே தேவனோட வார்த்தையை கேட்குறக்கு முன்னாடி எப்படி இருக்கணும்? நல்ல இருதயமாக மாற்றும்படி தேவன்ட்ட என்ன பண்ணணும், விட்டு கொடுத்து ஜெபிச்சுட்டு ஒன்ஸ் வந்துட்டிங்கன்னா அதுக்கடுத்து விழுகிற விதையெல்லாம் 100%, அட்லீஸ்ட் 30%, அது 60%ஆவது நமக்கு பலனை மடங்கு, அந்த மடங்கு நமக்கு பலனை கொடுக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. அப்போ அந்த விடாமுயற்சி, அந்த பொறுமை, அந்த காலகட்டங்கள், இது எல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம். எதை சூஸ் பண்ணி விதைக்கிறீங்கிறது ரொம்ப முக்கியம். மனுஷன் ஆவிக்குரியவைகளை விதைக்கிறான்னா ஆவிக்குரியவைகளை அறுப்பான். மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்துக்குரியவைகளை தான் அறுப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். அதை தான் 8 கலாத்தியர் 6:8 சொல்லுது. தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே எதை அறுப்பானா? அழிவை
அறுப்பான். இது எங்கன்னு பார்க்கலாம்னா யோபு 4:8 மட்டும் படிங்க. யோபு 4:8. ஏங்க மாம்சத்தில் விதைச்சா என்னங்க அழிவு வரும்? மாம்சம்னா தேவனுக்கு விரோதமான விஷயங்கள். யோபு 4:8. நான் கண்டிருக்கிறபடி உழுது அநியாயத்தை உழுது தீவினையை விதைத்தவர்கள் அதையே அறுக்கிறார்கள். எதை உழுது எதை விதைக்கிறாங்க? அநியாயத்தை உழுது தீமையை விதைக்கிறவங்களுக்கு என்ன ரிசல்ட்டு? அதே தான், வேற எதுவும் கிடையாது. அதே ரிட்டன் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி வரும். இப்போ இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் வந்து இன்னொரு விஷயத்தில் இன்றைக்கி ஒன்ஸ் நம்ம விதைச்சிட்டோன்னா அதுக்கடுத்து நம்ம எடுத்து மாற்ற முடியாது. மறுபடியும் இன்னொரு சான்ஸ் தான் அதுக்கு விதைக்க கிடைக்கும். அதே நேரத்தில் விதைக்கிறதுக்கும் தேவன் எப்பயுமே சான்ஸ் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஐயோ இப்படிலாம் விதைச்சி இப்படி ஆகிப்போச்சே, மறுபடியும் விதைக்கிற சீசனில் நல்ல விதைகளை விதைங்க, நல்ல அறுவடை வரும். ஒன்று ஏற்கனவே செஞ்ச காரியத்தை தான் மாற்ற முடியாது. ஆனால் மறுபடியும் புதிய காரியங்களை, அதை விட நல்ல காரியங்களை செய்து அதை ஓவர் கம் பண்ணி ஜெயிக்க முடியுமா? அதற்கும் தேவன் வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறார். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட நமக்கு நம்ம பாவத்தின் சம்பளம் மரணம்ங்கிற இருக்க தேவையில்லை. ஏனென்றால் அவர் எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சதுனால இப்போ அவர் சிலுவையிலே செஞ்ச எல்லா காரியங்கள் மேலும் விசுவாசம் வைத்து இயேசுவே ஞானம், இயேசுவே நீதி, இயேசுவே என் பரிசுத்தம், இயேசுவே என் மீட்பு, இயேசு என் பரிகாரி, அவர் எனக்கு எல்லாத்தையும் சுமந்திட்டாருன்னு சொல்லி அதை மேலே கண்ணை வச்சு அந்த விதைகளை எடுத்து நீங்க விசுவாசித்து விதைக்கும் பொழுது அந்த ரிசல்ட் தான் நித்திய ஜீவனை அறுப்பான். அதை இங்க என்ன போட்டிருக்கு? ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை. என்ன இப்படி இருந்துட்டேங்க, என் குடும்பம் இப்படி ஆகி போச்சு. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஏற்கனவே முன்னோர்கள் காலத்தில் விதைச்ச விதையெல்லாம் கூட நம்ம அறுத்துக்கிட்டு இருப்போம். அப்பா அம்மா செஞ்ச காலத்தில் செஞ்ச பிரச்சனைகள்லாம் யாரை தான் வந்து பாதிக்குது? ஆட்டோமேட்டிக்கா பிள்ளைகளை தான் பாதிக்குது. அதனால தான் பேரண்ட்ஸ் ரொம்ப கரெக்டாக இருக்க வேண்டியது அவசியம். நம்ம விதைச்சு விட்டுட்டு போனதெல்லாம் உட்காந்து அவங்க பாவம் உட்காந்து அவங்க காலத்துலையும் அறுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் நம்ம செஞ்சு வைக்கிறோம். அப்போ இப்படிலாம் இருக்கிற உலகத்தில் தேவன் ஒரு அருமையான சொல்யூஷனை கொடுத்துட்டாரு. அவர் வந்து எல்லா காரியங்களையும் மாற்றிட்டாரு. இன்றைக்கி நமக்கு என்ன நல்ல நியூஸ்னால், இப்போ இது எல்லாத்தையும் மாற்றக்கூடிய இந்த ஜீவனுக்குரிய வார்த்தைகளை எடுத்து நம்ம விதைக்கும் பொழுது நித்திய ஜீவனை, எல்லாவற்றின் வெற்றியை, சுகத்தை, ஆசீர்வாதத்தை, கனத்தை, ஐஸ்வர்யத்தை எல்லாத்தையும் அறுக்கலாம். அநேகருக்கு ஆசீர்வாதமும் இருக்கலாம். தேவன் விதைக்கிறதுக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அவரே தருகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த விதை வேற எங்கேயும் இல்லை, உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த வேதத்தில் தான் இருக்குது, இந்த பைபிளில் தான் இருக்குது. இந்த பைபிள் ஏதோ வாரத்தில் ஒரு நாள் மட்டும் தூசியை தட்டி சர்ச்சைக்கு எடுத்துகிட்டு வருவோம்னு நினைக்காதீங்க. இதுதான் உங்களை வாழ வைக்கிற வார்த்தைகள். இதுதான் உங்களை எல்லாவற்றிலும் வெற்றியை கொடுக்க வேண்டிய வார்த்தைகள். என்னைக்கு ஒரு மனுஷன் இந்த விஷயத்தில் சீரியஸ் ஆகிறானோ அவன் வாழ்க்கை சூப்பராக மாறிடும். அதுதான், வேறு எதுவுமே கிடையாது. நேற்று கூட யூத் மீட்டிங்கில் ஒரு குழந்தை சொல்லிட்டு இருந்தாங்க பாருங்கள், ஒரு பொண்ணு, இது நாங்கள் வீட்டில் உட்காந்து படிக்க ட்ரை பண்ணுறோம், ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, சில இடங்கள்லாம் அப்படியே பிளாங்காக இருக்குது. அதுக்கு தான் சபையை வச்சுருக்கார், அதுக்கு தான் ஊழியர்களை வச்சுருக்கார் இல்லையா? அதுக்கு தான் ஆவியில் எடுத்து சொல்கிறதுக்காக அவர்களை வந்து உங்களை வழிநடத்தும்படி வச்சுருக்கிறார். இதை கேட்க 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 தான் ஆசீர்வாதம். உங்களுக்கு 7 நாளும் வாங்கன்னு சொல்லலை, வாரத்தில் ஒரு நாளாவது வாங்கன்னு தான் ஆண்டவர் சொல்கிறார். அந்த ஒரு நாளாவது கரெக்டாக வந்து கரெக்டாக கேட்டு கரெக்டாக இருக்கும் பொழுது எங்கே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிளெஸ்ஸிங்ஸ் வரும், உங்கள் வாழ்க்கையில் வந்தே தீரும். இந்த 6 நாள் நீங்கள் செய்ய முடியாததெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் உட்காந்து இந்த ஒரு நாளில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது தேவன் அதை அற்புதமாய் மாற்றி தருவார். அது எப்படிப்பட்டதாக இருக்கும்? இந்த உலகத்தில் இருக்கிறவங்க மாதிரி வந்துட்டு ஏதோ போகிற மாதிரி இருக்காது. நிலையானதாக இருக்கும், அசைக்க முடியாததாக இருக்கும், நித்தியமானதாக இருக்கும், எந்த பிசாசாலும் தொட முடியாததாக இருக்கும். ஏன்னா அந்த உலகத்தில் இருக்கவங்க நல்லா தானே போயிட்டுருக்காங்க. அது மணல் மேல் கட்டப்பட்ட வீடு. ஒரு காற்று அடித்தாலும் புயல் அடித்தாலும் பெருவெள்ளம் வந்தாலும் அப்படியே அடிச்சுட்டு போயிடும் ஒன்றும் இல்லாமல். ஆனால் நாம் கண்மலையில் மேல் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம். இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம்றேன். சங்கீதம் 126 5 6 மட்டும் படிங்க. அறுப்பார்கள், அள்ளித்தவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான். ஆமென். பாருங்க, தேவனுக்குள்ள இன்னைக்கு நம்ம செய்கிற பிரயாசங்கள் இதெல்லாம் எப்படி இருக்கு? கொஞ்சம் பொறுமை தேவைப்படுது, விசுவாசம் தேவைப்படுது, எல்லாத்துக்கும் ஒரு டைம். ஏன்னா இன்னைக்கு காலையில் விதைச்சிட்டு சாயங்காலம் நான் என்ன பண்ண முடியாது, அறுக்க முடியாது. இது உலகத்தில் இருக்கிற சாதாரண மனுஷனே புரிஞ்சுப்பான். இப்போ தாங்க போட்டிருக்கு, இன்னும் ஒரு 6 மாதத்தில் வந்துடுங்க,
கண்டிப்பாக அறுவடை சூப்பராக இருக்குங்க, அது வரைக்கும் அவன் வெயிட் பண்ணுறான், வரும்னு. ஆனால் நமக்கு பொறுமையாக இருக்க முடியல. ஆனால் பொறுமையாக விசுவாசத்தோடு இருக்கிறவங்களுக்கு அந்த நேரத்தில் நிறைய சோதனைகள் வருது, நிறையா 4 பேர் ஒரு மாதிரி பேசுகிறாங்களேன்னு வருது, நம்மளை ஒருத்தனுமே பெருசாக நம்ப மாட்டேங்கிறானேன்னு வருது. இந்த உலகம் போகிற போக்கில் போகாததுனால நம்மளை வித்தியாசமாக தான் பார்ப்பாங்க. ஆனால் கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். நீங்கள் விதைச்சிங்கன்னா அங்கே அறுவடை நிச்சயம். விதைக்காத இடத்துல அறுவடை எதிர்பார்க்காதீங்க. விதைச்சிங்கன்னா அறுவடை நிச்சயம். எதை விதைக்கிறீர்களோ ரிசல்ட் எப்படி வருமா? அள்ளித்தூம் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட வருவார்கள். ஹல்லேலூயா. நம்ம ஏதோ விதைக்கிற விதை இந்த உலக பிரகாரமான விதைகள் இல்லைங்க, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள். இந்த உலகத்தை நான் ஆரம்பத்தில் காமிச்சேன் இல்லையா, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று. அந்த வார்த்தையை இன்னைக்கு நம்ம பிடிச்சி விதைக்கிறோம்னா உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ ஒஸ்டான சுச்சுவேஷனாக இருந்தாலும் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுங்க, இனிமேல் 100% சான்ஸ் இல்லைன்னா இருந்தாலும் அங்கே இந்த விதையை நீங்கள் விதைக்கும் போது அறுவடை வரும். எப்படி வரும்? கம்பீரமாய் நீங்கள் எல்லாருக்கும் முன்னாடி இருக்கும்படி, உங்களை பார்த்து இவங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சவங்க முன்னால் தலை நிமிர்ந்து நடக்கும்படி, உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியை செய்யும்படி ரிசல்ட் வரும். அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான பொட்டன்ஷியலால் இந்த வேர்ட் ஆஃப் காடை வார்த்தையை எடுங்க. இந்த வருஷத்தில் ஒருவேளை இப்போ வரைக்கும் இந்த அவேர்னஸ் தெரியல, இந்த வெளிச்சம் தெரியலையா, இந்த 2025 இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் சொல்கிறேன், ஒரு 6 மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் காரியங்கள் மாறும். பாலாய் போன பிஸ்னஸ், ஒன்றும் இல்லாமல் போன குடும்பம், இந்த அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் எந்த சுச்சுவேஷனாக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகள் காரியமோ, உங்கள் பிஸ்னஸோ, இல்லை உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் உங்கள் சரீரமோ, எந்த காரியமாக இருந்தாலும் சரி, நான் சொல்கிறேன், அடித்து சொல்கிறேன், இந்த தேவனோட வார்த்தைகளை நீங்கள் நம்பி நீங்கள் அதை விசுவாசித்து நீங்கள் அதை பேசி அதன்படி நடந்து பாருங்க. நடக்கவே நடக்காதுங்க காரியத்திலோட 100% ரிசல்ட் வரும். கம்பீரத்தோட எல்லாருக்கும் முன்னாடி வருவீங்க. அதை தான் இங்கே இருக்கிற சபை மக்களுக்கு செய்து கொண்டும் இருக்கிறார், இனியும் செய்வார். எங்கெங்கெல்லாம் அறுவடையிலையோ பாருங்க, ஓஹோ நிறைய விதைகளை விதைக்காம இருக்கோம், இந்த வருஷம் விதைக்கிறோம், அறுக்கிறோம், கம்பீரமாக எல்லாருக்கும் முன்னாடி வரோம். ஹல்லேலூயா.